தை வந்தால் தை புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க, சித்திரை வந்தால் சித்திரை சித்திரைலாம் சொல்ல மாட்டாங்க. இல்லை சொல்லுவாங்க, இன்னும் திமுக சொல்ல மாட்டாங்க. திமுக பொதுவாக சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க தை தான் புத்தாண்டுன்ட்டு. இப்போ வாழ்த்து சொல்லும்போது உங்களுக்கு தானே நினைவில் இருக்கணும். மகன் தை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்கிறாரு, எழுத்துல போடுறாரு. ஆனால் வீடியோவில் சொல்ல வீடியோவில் சொல்ல அப்பா ஒரு மாதிரி சொல்கிறாரு. நான் சொல்கிறேன்ல, அப்பா மூலியமே பேசிக்கிறது. மொத்தம் ஒரு 6 அல்லது 7 காவலர்கள். ஐயா ஜெயராமன் பாத்திரம் கழுவ ஒரு கான்ஸ்டபிள், பாத்திரத்தை தொடச்சி வைக்க ஒரு கான்ஸ்டபிள், இவங்க எல்லாரையும் வச்சு மேடம் ஜெயராமன் அவங்க வந்து கீழே மீட்டிங் போடுவாங்களாம் எல்லா கான்ஸ்டபிளையும் வச்சு. ஏன்பா நீ நேற்று எத்தனை பாத்திரம் கழுவுனேன்? அம்மா நான் ஒரு 4 சட்டி 5 பானை கழுவுனேம்மா அப்படின்னு சரியாக தொடக்கலன்னு கம்ப்ளைண்ட் வருது. என் சகோதரன் என் காவலை கஷ்டப்பட்டு பயிற்சியை முடிச்சுட்டு என்னென்ன கனவோட வந்துடும், என்னென்ன கனவோடு காவல்துறை காக்கி சட்டை போடணும்னு வந்தா உன் வீட்டில் சட்டி கழுவிட்டு பிரியாணி கிண்டி வைக்கணுமா? அந்த சட்டி கழுவுறானே கான்ஸ்டபிள், அவன் வீட்டில் பிள்ளைங்க இருக்காது, அவனுக்கு பொண்டாட்டி இல்லை, அவன் கஷ்டப்பட மாட்டான். அவன் எப்படியா பிள்ளை பெற்றுக்கிட்டு பிள்ளைய வளர்க்குறான்? உங்கள் பிள்ளைங்க மட்டும் என்ன நடக்கக்கூடாது, ஸ்கூல் போகும்போது ஜட்டி போட்டு விட்றதுக்கு. சரி, எனக்கு ஒரு அடிப்படை ஒரு பாமரனுக்கு வரக்கூடிய சந்தேகம் வந்திருக்கிறது. உலக முதலீட்டாளர் மாநாடுனா என்னப்பா? உலகத்திலேருந்து பெரிய பெரிய முதலீட்டாளர்லாம் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுவாங்க. சரி, அதான் இப்போ தானே உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துறீங்க. அப்போ சிஎம் எதுக்கு முதலீட்டாளர்களை வர வைக்க ஸ்பெயின் போகிறாரு? அங்கேருந்து வராமல் இருந்திருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அப்போ அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு? பிப்ரவரி 2022 துபாய் சென்று 6100 கோடி முதலீடு வரும் என்றீர்களே, எங்கே அந்த 6100 கோடி? அப்போ நீங்கள் முதலீடுக்கு போனீங்களா, ஊர் சுற்றி பார்க்க போனீங்களா? அங்கே போய் நான் ரஹ்மான் ஸ்டுடியோவில் போய்ட்டு நான் கச்சேரி இப்போ ஒரு கோரஸ் பாடுறா சிஎம், எதுக்கே போனீங்க? அங்கே போய் போஸு, இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு போஸு, இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு போஸு, சூட்டு போட்டுக்கிட்டு ஒரு போஸு, லூஸ் மாதிரி தெரியுது தமிழ்நாடு ஜனங்களை பார்த்தா. மொழிப்போர் ஞாயிறு தேவனைய பாவனரை விட மிகச்சிறந்த தமிழறிஞர் மோடின்ட்டு உருட்டுறாங்க பார்த்தியா? திருக்குறள்லாம் சொல்கிறார். அவங்க இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஏன் புரியல? எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து அபூர்வாக்கு ஹவுசிங்க்கு கொண்டு வந்தேன், மாற்றி விட்டீங்களா 10 மாதத்தில். அசம்பிளியில் எம்எல்ஏக்கு தேன் பாட்டில் கொடுக்கணும்னு சொன்னேன், பாட்டில் எடுத்து மண்டையில் வச்சுருவாங்கன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லி மாற்றி விட்டீங்களா? உதயச்சந்திரன் லீவில் போக சொல்லுன்னு ஒருவேளை உதயநிதி சொன்னேன். சவுக்கு மீடியா நேயர் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய பொங்கல் வந்து இனிமையாக அமையட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த தை வந்து உங்கள் வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். சார் வணக்கம். வணக்கம் லியோ. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷம். எப்படி போச்சு பொங்கல் உங்களுக்கு? சிறப்பாக போச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னீங்க. நமக்கு வழி பிறக்குதோ இல்லையோ, தமிழகத்துக்கு வழி பிறக்க வேண்டும். திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மக்களுக்கு இந்த தை மூலம் விடிவு கிடைக்க வேண்டும்ன்றது தான் என்னோட ஆசை. பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னீங்க, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ல மறந்துட்டீங்களா சிஎம் மாதிரியே? நான் சொல்லப்பா, எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து சித்திரையில் தான் தமிழ் புத்தாண்டு கொண்டுருக்கேன். இந்த சித்திரை பெருநாள் விழா நடக்கும். இதெல்லாம் நான் பார்த்து சின்ன வயதுலேருந்து வளர்ந்து வந்திருக்கேன். April 14 தமிழ் புத்தாண்டு, அன்றைக்கி ஒரு நாள் லீவு கிடைக்கும் அப்படின்லாம் நான் வளர்ந்து வந்திருக்கேன். இவங்க தான் வந்த உடனே தை ஒன்று தான் தமிழ், கலைஞர் ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன், 2006 என்னமோ ஆரம்பித்தார். அன்னைக்கிலேருந்து தான் தமிழ் புத்தாண்டுன்னு ஜீவோ போட்டாங்க. ஜெயலலிதா வந்தோடனே திருப்பி அதை மாற்றி சித்திரை தான் அப்படின்னு ஒரு ஜீவோ போட்டாங்க. இவங்க வந்த உடனே இல்லை தை தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வழக்கம் போலாம் தை தான் சொல்லிட்டு வரும், தை தான் சொல்லிட்டு வருவாங்க. இல்லை எப்படின்னா, தை வந்தால் தை புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க, சித்திரை வந்தால் சித்திரை சித்திரைலாம் சொல்ல மாட்டாங்க. இல்லை சொல்லுவாங்க, இன்னும் திமுக சொல்ல மாட்டாங்க. திமுக பொதுவாக சொல்லுவாங்க. பொதுவாக இல்லை, இப்போ பேசுறது திமுக பற்றி தான். திமுக மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க தான் இதெல்லாம் முன்னெடுக்கிறது. இதே போல் இந்த ஒன்றிய அரசுன்னு ஆரம்பித்தது, டிராவிடியன் ஸ்டாக்னு ஆரம்பித்ததெல்லாம் இவங்க தான். அவர் ஆரம்பத்தில் மணியன் அப்போல்லாம் பேசின்னு இருப்பார், அப்போல்லாம் நிலைவத்துவான ஆவல் அவர் தான் குறை சொன்னார் என்கிட்ட. இது எதுக்கிட்ட அது ஒன்றியம்லாம் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே ஒரு விஷயம் பாருங்கள், இது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை ஒன்றியம் அப்படின்றது. ஸோ இதை புழக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்த சர்ச்சையை உதவுனா நல்லது தானே, அப்படி தான் பார்க்கணும். பண்ணுறாங்க விடுங்க, இதெல்லாம் கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவங்களே ஒன்றியத்தை விட்டாங்க, ஒன்றியம் பாரதம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி வெட்டி வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான். இப்போது நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க தை தான் புத்தாண்டுன்ட்டு. அப்போ வாழ்த்து சொல்லும்போது உங்களுக்கு தானே நினைவில் இருக்கணும். மகன் தை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்கிறாரு, எழுத்துல போடுறாரு. ஆனால் வீடியோவில் சொல்ல அப்பா ஒரு மாதிரி சொல்கிறாரு. நான் சொல்கிறேன்ல, அப்பா மூலியமே பேசிக்கிறது இல்லை. சரி, நேற்று அதுக்கு இல்லை, அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மட்டன் பிரியாணி தால்ச்சா சாப்பிட்றதுக்கு பிடிக்குமாப்பா? உனக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா? மட்டன் பிரியாணி தால்ச்சா போட மாட்டாங்க, நான் மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன். தால்ச்சா தான் மெனு, அதுதான் பிடிக்குமா உங்களுக்கு? சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் பிடிக்கும். இதை டைஷாவில் வெறுமனே இந்த ஒரு சாதாரண மதுரையிலேருந்து ஒரு மாஸ்டர் வந்து மட்டன் பிரியாணி தால்ச்சா செஞ்சால் நல்லா இருக்காது. ஒரு வருஷம்
போலீஸ்க்கு ட்ரைனிங் எடுத்த கான்ஸ்டபிள் செஞ்சால் எப்படி இருக்கும்? ஐயாவுக்காக செய்கிறோன்ட்டு எப்படி பயபக்தியாக செய்வான், அது மாதிரி இருக்கும். நேற்றைய தினம் உயர் அதிகாரிகள் குடியிருக்கும் டைஷாவில் பல்வேறு ஸ்டால் போட்டிருந்தாங்க, ஃபுட் ஸ்டாலு. அது தீபாவளி கூட போட்டாங்க. போட்டாங்க. அந்த பொங்கலுக்கும் இது போல் இரவு வந்து ஃபுட் ஸ்டாலுன்ட்டு பேக்கரிக்கு ஒரு கடை, இதுக்கு ஒரு கடை, பிரியாணி மட்டும் போலீஸு டிஎஸ்பி அப்படின்னு போட்டாங்க. நம்ம அதுக்கு ஏற்பாடு செஞ்சது நம்ம ஏடிஜிபி ஜெயராமன். ஸோ சுவையான மட்டன் பிரியாணி மற்றும் தால்ச்சா உண்ண விரும்புவோர் டைஷாக்கு போய் இன்றைக்கி நெற்குன்றத்தில் சாப்பிட்டுக்குங்கன்னு போட்டேன். வெளியால் போகிறதுக்கு அனுமதி உண்டா? உள்ளே போய் சாப்பிட்றது அப்படி தானே நம்ம ஆரம்பிச்சு விடணும். இது ட்விட்டரில் போட்டிருந்துச்சு, இங்கே வந்து நல்ல மட்டன் பிரியாணி கொண்டு துட்டு தரேன் எனக்கும் கூட. இப்போது நீங்கள் பொதுமக்கள் போய் கேட்டிருந்தா விட்டுருக்கணும். என்ன காரணம்னா, பொதுமக்களை வாடகை கொடுறீங்களா? வாடகை கொடுறீங்க ஒன்று. இன்னொன்று, நீங்கள் ஒரு சமையல் மாஸ்டர் வாடகை எடுத்திருந்தீங்கன்னா நம்ம போய் கேட்க முடியாது. அவன் துட்டு தர்றான், அவன் வந்து பிரியாணி போடுறான், அவங்க கம்யூனிட்டி பண்ணிக்கிறாங்கன்னு. கான்ஸ்டபிளை வச்சு போட்டால் நான் போவேன். கான்ஸ்டபிளுக்கு யார் சம்பளம் கொடுக்குறது? கவர்மெண்ட். அப்போ எங்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குற கான்ஸ்டபிள் செஞ்ச பிரியாணியை சுவைக்க எங்களுக்கு உரிமை இல்லையா? கேட்பேன். அப்படி போடலையாம்பா பிரியாணி. நாங்கள் அப்புறம் உங்கள் ட்விட்டர் போனால் அவங்கள திட்டிருப்பாங்களா? அதெல்லாம் திட்டிட்டு போகிறாங்க. இதை பற்றிலாம் நம்ம கவலைப்படுறதா? ஊரே தான் திட்டுது. நியாயத்தை பேசுகிறோம், அதுக்காக தான் பாதிக்கப்படுறவன் திட்ட தான் செய்வான். அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு நம்ம உண்மையை பேசாமல் இருக்க முடியுமா? மொத்தம் ஒரு 6 அல்லது 7 காவலர்கள். யார்? ஐயா ஜெயராமன். இது நீங்கள் தனியாக விருதுநகரில் ஐஜி வீடு இருக்குது, ஒரு பங்களா மாதிரி இருக்குங்களா, கலெக்டர் பங்களாலாம், அது மாதிரி இருக்காங்க. ஒரு 7-8 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா தெரியாது. நீங்கள் இருக்கிறது டைஷாவில். பாத்திரம் கழுவ ஒரு கான்ஸ்டபிள், பாத்திரத்தை தொடச்சி வைக்க ஒரு கான்ஸ்டபிள், துணி துவைக்க ஒரு கான்ஸ்டபிள், துணியை அயன் பண்ணி வைக்க ஒரு கான்ஸ்டபிள், வண்டி ஓட்ட அது தெரியும். 3 வண்டி வச்சுருந்தாங்கன்னா 3 வண்டிக்கு ஒரு 6 டிரைவர், 2 ஷிஃப்ட், 6 டிரைவர். இவங்க எல்லாரையும் வச்சு மேடம் ஜெயராமன், மிஸ்ஸஸ் ஏடிஜி, மேடம் கவர்னர் மாதிரி மேடம் ஜெயராமன், அவங்க வந்து கீழே மீட்டிங் போடுவாங்களாம் எல்லா கான்ஸ்டபிளையும் வச்சு. ஏன்பா நீ நேற்று எத்தனை பாத்திரம் கழுவுனேன்? அம்மா நான் ஒரு 4 சட்டி 5 பானை கழுவுனேம்மா அப்படின்னு. சரியாக தொடக்கலன்னு கம்ப்ளைண்ட் வருது. இனிமேல் சட்டி பானையெல்லாம் ஒழுங்காக கழுவணும், புரியுதா? அவன் அந்த கான்ஸ்டபிள் வேலைக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு நம்மளால ஓட முடியாது. அவன் கிரவுண்டு பூரா நொங்குன்னு ஓடி மீட்டர் ஓடி கயிறு பிடிச்சி ரிட்டன் டெஸ்ட் எழுதி செவரெலாம் ஏறணும்ல. அப்புறம் உடல் தகுதி எல்லாம் பண்ணி மூச்சை பிடிச்சி செஸ்ட் எல்லாம் இழுத்து ஹைட்டு வேறு. அந்த ஹைட்டு இருக்கும். பாத்திரம் கழுவுறது எதுக்கு அந்த ஹைட்டு? எது சட்டி கழுவுறதுக்கா? இது வந்து மிஸ்அப்ராப்ரேஷன், அதை புரிஞ்சுக்கணும். அரசு வழங்கும் பணியாட்களை பயன்படுத்தாமல் இருப்பதற்காக மாதம் இந்த உயர் அதிகாரிகளுக்கு 10,000 கொடுக்குறாங்களா? இந்த வீட்டுக்கு வயசான அம்மா யாராவது வரும் இல்லை, பெருக்க வரும் இல்லை, அந்த அம்மா கிட்ட 10,000 வாங்கிட்டேன்னு மாதம் கையெழுத்து வாங்கி ஃபேக் வவுச்சர் சப்மிட் பண்ணுறாங்க. அவ்வளோ அதிகாரியும் வாங்காத அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அந்த 10,000 வாங்கிட்டு நான் இதை யூஸ் பண்ணுற அதிகாரிங்க. இவருக்கு இது என்ன கணக்கு? என்ன சரி, உன் வீட்டில் சட்டி கழுவுறது இல்லாமல் நான் ஊர் பூரா பிரியாணி ஆக்கி போடுறியா? அவங்கள வச்சு தான் பிரியாணி. அப்புறம் யாருப்பா எதுக்கு இப்போ இவ்வளோ பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கேன் நான்? அதிலே மெனுவிலே போட்டிருக்கு பேக்கரி ஐட்டம் இந்த நிறுவனம். இந்த மெனுவை வந்து நம்ம டைஷாவில் மெனு போட்ட அடுத்த செகண்ட் மெனு நமக்கு வந்துடும், வந்துடும். அப்புறம் அந்த மட்டன் பிரியாணி தால்ச்சா மட்டும் பை டிஎஸ்பி பட்டாலியன். என் சகோதரன், என் காவலன் கஷ்டப்பட்டு பயிற்சியை முடிச்சுட்டு என்னென்ன கனவோடு வந்துடும், என்னென்ன கனவோடு காவல்துறை காக்கி சட்டை போடணும்னு வந்தா உன் வீட்டில் சட்டி கழுவிட்டு பிரியாணி கிண்டி வைக்கணுமா? அவர் ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் அந்த வழக்கை கையில் எடுத்தப்போ எல்லாரும் கொஞ்சம் பயம் இருந்துச்சுங்க. இப்போவும் போயிட்டு நீங்கள் இந்த பணக்கார ஸ்கூல்லாம் இருக்குல்ல, செட்டிநாடு வித்யாலயம், இந்த வித்யாலயம், அந்த வித்யாலயம் போனால் திருப்பி அரசு காரில் போகிறது வந்துருச்சு. இப்போ திருப்பி இந்த வேலையை ஆரம்பிக்கணும். இப்போ மேலே சைரன் லைட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்தீங்களா? இது வேறையா? ஆமாம். நீ தம்பி நாளைக்கு 2 கேமராமேனையும் நான் சொல்கிறேன், ஸ்கூலெல்லாம் முக்கியமான ஸ்கூல் எதுன்னு சொல்கிறேன். ஒரு 4-5 ஸ்கூல் தான் தெரியும். காலையில் போய் கேமரா போட்டு போய் நில்லு. ஃபஸ்ட்டு கீழ்ப்பாக்கில் பாலபவன் வச்சுக்கலாம், சரியா? அது இந்த பணக்கார ஸ்கூலில் தான் படிப்பாங்க. அங்கே போய் பாலபவனில் கேமரா போட்டு நீ நில்லு. எத்தனை அதிகாரி வண்டி வருதுன்னு பார்ப்போம். நீ ஒரு சொல்கிறோம், படித்து சொல்கிறோம். என்ன நீங்களாம் சொகுசாக இருக்க? நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், அதுக்காக நாங்கள் அவங்கள வச்சுருக்கோம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சட்டி கழுவுறானே கான்ஸ்டபிள், அவன் வீட்டில் பிள்ளைங்க இருக்காது, அவனுக்கு பொண்டாட்டி இல்லை. நீங்களாவது சொகுசான வீட்டில் இருக்கீங்க, அவன் போலீஸ் குவார்ட்டர்ஸில் 400 சதுர வீட்டில் கூட்டி இருந்துருக்கான், அதுவும் பிஞ்சு உழுது. அவன் கஷ்டப்பட மாட்டான்? அவன் எப்படியா பிள்ளை பெற்றுக்கிட்டு பிள்ளைய வளர்க்குறான்? உங்கள் பிள்ளைங்க மட்டும் என்ன நடக்கக்கூடாது? ஸ்கூல் போகும்போது ஜட்டி போட்டு விட்றதுக்கு 2 கான்ஸ்டபிள், நாயை மேய்க்கிறதுக்கு, நாயை குளிப்பாட்டுறதுக்கு 4 கான்ஸ்டபிள். இத்தனை முறை சொல்லியும் இது எதுவும் கேட்கல. சரி, இப்போ சொல்லுங்கள். இப்போ ஒரு பிரியாணி கிடைச்சதா இல்லையா? நோ மேன், பிரியாணி அலோன் இஸ் மிஸ்ஸிங். இன்னொன்று, எப்போதும் அந்த கமிட்டியில் இருக்கார், அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டின்றது ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. அந்த கமிட்டியில் ஒரு முக்கிய உறுப்பினர். அந்த கித்தாப்பில் தான் பிரியாணி கிண்டி போடுறது. நேற்று அது வரவே இல்லையும். இப்படியா இருப்பீங்க? கெட்ட எண்ணம் அவங்களுக்கு. ஒரு பொங்கல் அதுவுமா உயர் அதிகாரிகள் குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிறது விட்றீங்களா நீங்கள்?
மெனுவோட வந்துடும், சொல்லிட்டேன். டியர் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் தாய்ஸா. சர்க்குலர். சர்க்குலர் மெயில் எல்லாருக்கும் மெயில் போட்டுரும். ஏன் ஜெயராமனை மட்டும் சொல்கிறீங்க? எவ்வளோ பேர் ஆர்டர்லி வச்சுட்டு தான் இருக்காங்க. அவர் தானே பிரியாணி கட்டி போட ஆரம்பிச்சாரு. நீ வீட்டில் ஆர்டர்லியோடு போயிருந்தா நான் இப்போ எடுத்துருக்க மாட்டேன். நீ ஆர்டர்லி வச்சுக்கிறது இல்லாமல் ஊரில் இருக்கவங்களாம் பிரியாணி கட்டி போட சொல்கிறேன். என் சகோதரன் அரசு வேலை பார்க்கும், என் சகோதரன் பிரியாணி கட்டி போடுறதுக்காக வந்திருக்காங்க ஊரில். இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன், அந்த 10,000 உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதில் 5,000 ரூபாய்க்கு படிக்காத 5வது படிச்சவன் கை நாட்டெல்லாம் இருப்பான்ல, அவனை வேலைக்கு வச்சு ஏதாவது வேலைக்கு வாங்கிட்டு போங்க. அந்த வேலைக்கு வர்றதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. கான்ஸ்டபிளை யூஸ் பண்ணாதான்னு தான் நான் சொல்கிறேன். நீ 10 பேரை வச்சுக்கோங்க, உங்கள் சாமர்த்தியம் 10,000 ரூபாய் வேலை கொடுத்தா. சைலேந்திர பாபு சொன்னார் கோர்ட்டில், இப்போல்லாம் ஆர்டர்லியே கிடையாது அப்படின்னாரு. அப்போவே தான் சொன்னோமே, ஒரு ஜஸ்டிஸ் ஜட்ஜை ஏமாற்றிட்டாங்க அவங்க அப்படின்ட்டு. நில் ஆர்டர்லி போட்டு தரீங்களே. இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் வாழ்ற வீட்டில் நிற்கிறாங்க சொல்லிட்டுமா? ப்ரூவ் பண்ணட்டுமா? கவர்மெண்ட் வாகனமே இருக்கு. ஒடிஷாவில் தலைமை தகவல் ஆணையராக இருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் திரிபாதி வீட்டில் புதிய இன்னோவா ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசோட இன்னோவா. அப்புறம் அதுக்கு அவர் சொந்த இன்னோவா இருந்தால் நான் ஏன் பேசுகிறேன்? அதுக்கு டீசலு, டிரைவரு 4 டிரைவரு. என் ப்ரைவேட் கேபில் எல்லாம் ஓலாலெல்லாம் போக மாட்டிங்களா? ஏன் சொந்தமாக கார் வாங்கி வச்சுக்கோங்க. வசதிக்கா கம்மி சம்பாதிக்க மாதிரினியா? அப்புறம் எல்லாத்தையும் தான் எடுக்கணும். சரி, இப்போ சப்ஜெக்ட் வருவோம். சின்னவருக்கு ஏன்ப்பா கொடுக்கல? சார் நானும் கேட்கலாம் நினச்சேன். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொன்னீங்க. சின்னவருக்கு பிறக்கவில்லையே, திமுகவுக்கும் பிறக்கவில்லையே. திமுக இனிமேல் ஒருவேளை ஜோசியர் கிடையாது. ஜோசியர் ஏதாவது சொல்லிட்டாரா? இல்லை இந்த ராசியில் இந்த இதில் வந்து கிடையாது அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. இப்போது 28 ஸ்பெயின் போவது உறுதி. அப்போ யார் தான் பார்த்துக்கிறது? கவர்மெண்ட். நாங்களே பார்த்துக்குறோம். இப்போ மட்டும் இப்போ ஒரு சிஎம்மை கூப்பிட்டு இப்போ மட்டும் நீயே சிஎம் இருக்க, நான் தான் ஏன் சிஎம் அப்படின்னு உதயச்சந்திரன் சொல்லியிருக்கலாம். அது உள்ளுக்குள்ள வெளியே ஒரு புரோட்டோகால் இருக்கணும்ல சிஎம். அது யாராவது பேருக்கு அண்ணே வர்ற வரைக்கும் வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி மைனிங் கண்டினியூ ஆகும், இல்லைனா மைனிங்ஸ் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படி இல்லைன்னா நிர்வாக காரணங்களுக்காக ஸ்பெயினோடு முதல்வரின் சுற்றுப்பயணம் முடிந்து விட்டது, ஸ்பெயின்லேருந்து நேராக இங்கே வந்து இறங்கலாம். பார்க்கலாமா? அப்படியே ஆப்ரேட் பண்ணுவாரா? இங்கே மட்டும் என்ன இவர் ஆப்ரேட் பண்ணிருக்காரு? நடைமுறை சொல்கிறேன். நடைமுறை ஸ்பெயின்லேருந்து அவர் உத்தரவுகளை பிறப்பிப்பார். முதல்வரின் செயலாளர்கள் ஒரு முருகானந்தம், ஜார்ஜ், உமாநாத், செந்தில்குமார் எல்லாம் உடன் சென்றிருக்கின்றனர். அவர்கள் அங்கிருந்து கோப்புகளை எடுத்து வைத்து முதல்வர் உடனடியாக உத்தரவுகளை பிறப்பித்து இங்கே வந்துடும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அதனால அநேகமாக அது கேன்சல் ஆகிடும். ஸ்பெயின் போகிறது உறுதி. சரி, எனக்கு ஒரு அடிப்படை ஒரு பாமரனுக்கு வரக்கூடிய சந்தேகம் வந்திருக்கிறது. உலக முதலீட்டாளர் மாநாடுனா என்னப்பா? உலகத்திலேருந்து பெரிய பெரிய முதலீட்டாளர்லாம் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுவாங்க. இல்லை, ஒரு கம்பெனி இருக்குன்னா, இப்போ ஓவரால் வேர்ல்டு இருக்குன்னா வந்து பார்ப்பாங்க, தமிழ்நாட்டில் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்குமா, இங்கே செல் ஆகுமா, மார்க்கெட் இருக்கா அப்படின்னு பண்ணுவாங்க. அதுக்கான இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதோ பல்வேறு முதலீடுகள் வரும். சரி, அதான் இப்போ தானே உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துறீங்க. அப்போ சிஎம் எதுக்கு முதலீட்டாளர்களை வர வைக்க ஸ்பெயின் போகிறாரு? அங்கேருந்து வராமல் இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு மெயில் போட்டால் வர போகிறாங்க. என்னப்பா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு தானே நான் இடம் தரேன், கரண்ட்டு தரேன், தண்ணி தரேன், லேபர் தரேன், வந்து ஆரம்பிங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் வரத்தானே செய்வாங்க. இல்லாட்டி அவங்க அங்கே வாண்டிருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அப்போ அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு? இப்போ நான் சொல்கிறது, நான் ஒரு பாமரனாக நான் கேட்பது, இதுக்கு இப்போ ஒரு 10 கோடி செலவு இருக்குமா? ரஃபா வச்சுக்கோம், 10 கோடி இருக்குமா? 100 கோடி. 100 கோடி செலவு இருக்குது அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். ஏங்க எல்லாரையும் வர வச்சு தங்க வச்சு. ஆமாம், அவங்கெல்லாம் லீலா பேலஸ்லேருந்து தங்குவாங்க, சின்ன ஹோட்டல் தங்க மாட்டாங்க. கரெக்டு தான். அப்புறம் மேல் கணக்கு எழுதணும். 100 ரூபாச்சா? 100 கோடி. இப்போது சிஎம் வந்து ஸ்பெயின் போகிறாருன்னா சார்ட்டர் ஃப்ளைட்டில் போவாங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க போய் என்ன ஏர் இண்டியாவில், கத்தை பசிபிக் நம்மள மாதிரி இடுக்கிக்கிட்டு போய் உட்காருவாங்களே? உட்கார முடியாது. அதனால் போவாங்க. அப்புறம் கூட இந்த டெப்டி சிஎம் போனோம், அவங்க போனோம். இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 10 கோடி ஆகுன்ட்டு வச்சுக்குவோம். அங்கே போயிட்டு என்ன நம்மள மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க லாட்ஜில் தங்குவாங்க. ஆனால் அங்கே செலவு ஜாஸ்தி. யூரோவில் கொடுக்கணும். சின்ன ஹோட்டலில் தங்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு. ஸோ இப்போது ஒரு 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 கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு போனாலே 4 சீசன்ஸ் பிவால்கரியில் தங்குறவங்க இல்லை சாதாரணமாக தங்க மாட்டாங்க. ஒரு 10 கோடி செலவாகும். இப்போ எதுக்கு இந்த தண்டை செலவு? அதுலேருந்து 1000 கோடி முதலீடு கொண்டு வரலாம். சரி, ரைட், நியாயம். முத்தலீஃப் ரொம்ப நியாயமாக பேசுகிறீங்க. பிப்ரவரி 2022 துபாய் சென்று 6100 கோடி முதலீடு வரும் என்றீர்களே, எங்கே இந்த 6100 கோடி? அது நீங்கள் என்னென்னவா பேசி எழுதி கெடுத்து விட்டீங்க. அப்போ நீங்கள் இங்கேருந்து சார்ட்டர் ஃப்ளைட்டில் போனால் மக்கள் வரி பண்ணுறது நீங்கள் பண்ண செலவு என்னாச்சு? அப்போ நீங்கள் முதலீடுக்கு போனீங்களா, ஊர் சுற்றி பார்க்க போனீங்களா? அங்கே போய் என்ன ஏர்மான் ஸ்டுடியோவில் போய்ட்டு நான் கச்சேரி இப்போ என்ன ஒரு கோரஸ் பாடுறா சிஎம்? அடிக்கடி இந்த சினிமாலாம் பாட்டு பாடினோன்னே நான் நல்லா பாடுறேன் ஏர்மான்ட்ட சொல்லி சான்ஸ் வாங்கி கொண்டு போய் கேட்டிங்களாங்க துபாயில்? எதுக்கே போனீங்க? ஹனிமூன் போகிற மாதிரி பேர குழந்தைங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் போஸு, இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு போஸு, இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு போஸு, சூட்டு போட்டுக்கிட்டு ஒரு போஸு, லூஸ் மாதிரி தெரியுது தமிழ்நாடு ஜனங்களை பார்த்தா. இப்போ அங்கெல்லாம் போய் கிழிச்சிட்டிங்க நீங்கள். அடுத்து சிங்கப்பூர், ஜப்பான். அங்கே போய் சிங்கப்பூரில் போய் மசால் தோசை தின்றது, ஃபோட்டோ போடுறது.
நீங்கள் இப்போ எங்கள் வீட்டு வரி பணத்தில் நீ போய் இங்கே வந்து இந்த வயதான காலத்தில் அனிமன் போகலான்னு ஊர் சுற்றி பார்க்கறது போகிறீங்களா? சரி, முதலீடு தானே போகிறீங்க, எதுக்கு அந்நியார் கூட்டு போகிறீங்க? இவரை கவனிச்சிக்கணும்ல சிஎம். அப்போ இந்த கூட போகிற அந்த லகட பாண்டிகள் கவனிக்க மாட்டாங்களா? அவங்க வெளியில இருந்து கவனிப்பாங்க, அவங்க உள்ள இருந்து கவனிப்பாங்க. சாப்பாடுக்கு பாடலாம் அவங்க தானே போட்டு பார்த்துக்கிறது. போடுறீங்களா சோறு? எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா, சந்தேகம் வேறு இருக்குது. பாவம், நல்லா இருக்கட்டும் தாங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். போட்டோம், முதல்வர் சிகிச்சைக்காக ஸ்பெயின் போகிறாரு. என்னங்க இப்போ நம்ம என்னங்க சொல்லிட்டு போகிறோம்? திருப்பி சிகிச்சைக்காக உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு போகிறான். திருப்பி உருட்டக்கூடாது. சரி, உடம்புலாம் நல்லா இருக்குல்ல? வருஷம் சிஎம் பொங்கல் எங்கே கொண்டாடுவார்? உளுந்தை. ஏன் உளுந்தை? அங்கே அவங்களுக்கான இதெல்லாம் இருக்குது. பண்ணை வீடு இருக்குது, அந்நியாரோட மினரல் வாட்டர் ஃபேக்ட்ரி இருக்குது. பண்ணை வீடு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு ட்ரெடிஷனாக இந்த மண்ணில் நோண்டி, அங்கேயே மாடு வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், மண் நோண்டி மண்ணில் பொங்கல் வச்சு அன்றைக்கி அதை கொண்டாடணும். அன்றைக்கி உள்ளபடியே ஒரு குடும்பத் தலைவிக்கு உண்டான ஒரு விருப்பம் இருக்குது. வருஷம் உளுந்தையில் தான் கொண்டாடுவார். அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்துடும், அங்கே அவங்களுக்கு இந்த பரிசு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். எல்லோரும் போவாங்க ஃபேமிலி. ஏன் இந்த வருஷம் போகல? போகிறதா தான் இருந்தது, காலைல கிளம்புறதா இருந்தது. புரோட்டோக்கால்லாம் நேற்றே கிளம்புறதா இல்லை. சரி, நேற்று அமைச்சர் பெருமக்கள்லாம் பார்த்தாரா? எத்தனை பேர் பார்த்தாரு? உலகமாக தொண்டர்கள்லாம் கலைஞர் காலத்தில் எல்லாரும் வந்து 20 ரூபா வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் கூட ஒரு கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆமாம், லஞ்சம்னு இதெல்லாம் புகார்லாம் கொடுத்தீங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப லிமிட்டட். அமைச்சர்கள் கொஞ்சம் பேர், உள்ளூரில் இருக்கிறவங்க, சிற்றரசு, அன்பகம் கலை அண்டு இவர் கமிஷனர், அப்புறம் ஜிவால் அவருடைய குடும்பத்தோட. ஜிவால் அவர் குடும்பம், நீங்கள் அவர் தனியாக சேர்க்காதீங்க. கமிஷனர் சொல்லுங்க, ஃபேமிலி கமிஷனர் போய் அன்றைக்கி சாப்பிட்டோன்னா அது செய்தி. ஜிவால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ப்பா. இந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் அனுமதி, மீடியாக்களுக்கு நோ அனுமதி. 100 ரூபா கொடுத்துக்கிறாரு. 100 பரவாயில்ல, விலைவாசி ஏறுது. நீங்கள் இந்த அமைச்சர் பெருமக்கள் இதெல்லாம் சொன்னீங்க. அந்த அமைச்சர் பெருமக்களில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் இருந்தாரா? ஏங்க அவர் எங்கேயுமே காணுங்க. இங்கே காணும். அந்த ஜல்லிக்கட்டு எப்பவுமே விரும்பி வந்து பார்ப்பாரு. அங்கே இன்னைக்கு போகிறாரு. இன்னைக்கா? நேற்று தான் ஜல்லிக்கட்டு, நேற்று தான் விசேஷம். நேற்று அவங்க அப்பா நேற்று தான் தொடங்குது ஒரு பெரிய விசேஷமான அவனியாபுரம்ன்றது பெரிய இது. அவங்க அப்பா வேற கார் கொடுத்தாரு. அதை வந்து பெருமையாக இவர் தான் வந்து கொடுப்பாருன்னு பார்த்தா 2 பரம எதிரிகள் ஒன்றா சேர்ந்து கீ கொடுத்தாங்க. அப்போ அதுக்கும் போல அண்டு இதே போல் ராகுல் காந்தி ஒரு முறை இல்லைங்க, நடுவில் எதுக்கோ வந்து அவர் முத்தம் கொடுத்தாருங்க கட்டிப்பிடிச்சி, மாநாடு சம்மந்தமாக ஏதோ. இல்லை அதெல்லாம் இல்லை. நேற்று போய் அப்பாவை பார்த்தியா பொங்கலுக்கு? நேற்று இல்லைங்க, நான் பார்த்த வரைக்கும் இல்லை. வெளிநாடு போயிட்டாரா? சொல்கிறேன். ஒரு முறை ராகுல் காந்தி வந்து ஜல்லிக்கட்டு கலந்துக்கிட்டாங்க. ஆமாம், 2022 நினைக்கிறேன். காங்கிரஸ் கிட்டேருந்து அழைப்பே இல்லை, இவரை போய் உட்காந்துக்கினார் பக்கத்தில். சர்ப்ரைஸ் விசிட் வரா ராகுல். ஆமாம், திஸ் இஸ் புல். இது புல் கேச்சிங் பீப்புள், தே கேட்ச் புல், ஃபைட்டிங் சோல்ஜர்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இன்னைக்கு உங்கள் ஆட்சி ஒரு மிக பிரம்மாண்டமாக இதை கொண்டாட நினைக்கிறீர்கள். நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டு தமிழர் லெகசின்ற அடிப்படையில் அதை கிளைம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ மெனக்கிடுறீங்க. உங்கள் அமைச்சர்கள் அங்கே போயிருக்கிறார்கள். அண்ணன் மூர்த்தியார் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் காசு கொடுத்தாரு. இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனில் வசூலெல்லாம் விட்டுட்டு போயிருக்காரு. வை பத்திரமா வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் ஜல்லிக்கட்டு பார்த்துன்னு இருக்காரு. நீங்கள் யாருமே போகல. அப்பா போக முடியல, எனக்கு புரியுது. இவர் ஏன் போகல? சரி, இவர் போகல, வேறு எதுவும் முக்கிய அலுவலா? அப்பா போய் பார்த்துருக்கலாம், எல்லா அமைச்சர்களும் போய் பார்க்குறாங்க, அதுதான் முறையும் கூட. அவர் இதுக்கு முன்னாடி போனது வந்து அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு வந்து போன மாதிரி எனக்கு இல்லை. அலங்காநல்லூர் இப்போ போயிடுவார். ஸோ என்ன எங்கே போயிருந்தார்? நிர்வாக அலுவலகம் ஏதாவது இருந்தால் அங்கே போயிருப்பார். நேற்று பொங்கல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் லீவு. சரி, என்ன நிர்வாகம் பண்ணீங்க சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ மட்டும் போட்டார். அது வீடியோ ஒரு வாரம் முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்கப்பா. இப்போ நம்ம வந்து 2 நாள் லீவ் வருதுன்னா முதல்ல ஷூட் பண்ணிட்டு கட் பண்ணி போகிறது இல்லையா? இப்போ அப்பாவுக்கு வந்து கட்டு ஜாஸ்தி வாங்குதில்லை, ஆனால் இவருக்கு பயங்கர கட்டு வந்தது. இவருக்கே கட்டா? ஏப்பா இவரு நடிகர்ப்பா அவரு. இவரு தான் ஏகப்பட்ட கட்டு. அப்பாவுக்கு 2-3 கட்டு தான். சினிமாலே நிறைய டேக் எடுப்பாராம். ஆமாம் பாஸ். என்னென்னா இவர் ப்ரொடியூசர்ன்றதுனால ஒன்றும் பேச முடியாது. அதையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்ல. கட்சிக்காரங்களாம் இன்றைக்கி எங்கே இளைஞர் மாநாடு நடக்குது, நீங்கள் அந்த பெப்பு ஏற்ற வேணாமா? இவர் தனியாக துட்டு கொடுத்துருக்கலாங்க. அந்த மாதிரி இவர் தனியாக கொடுத்துருக்கலாம். அண்டு வந்து அப்படியே அந்த அந்த கிரீன்வே சாலையில் நேற்று வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு நெரிசல் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏற்படுத்தியிருக்கலாம். அதான் பெப்பு. அலை மோதும் கூட்டம். இப்படி நியூஸ் இப்போ நம்ம போட்டோன்னா உதயநிதிக்கு வாழ்த்து சொல்ல தொண்டர்கள் குவிந்தனர். சொன்னால் வந்துடுவாங்க. பசுமை வழி சாலையில் அதிகமான கட்டுக்கிடங்காத கூட்டம். தாத்தா வழியில் கொடுத்தாரு. இல்லை சேலம் போயிட்டு அங்கே நின்று எல்லாருக்கும் கொடுத்து பண்ணுங்க. என்ன சிறப்பு? சேலத்தில் மாநாடு திடல்லையே பொங்கல் வைக்க சொல்லி தொண்டர்களோடு பொங்கல் இருந்தினார். எப்படி இருக்கான்? என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஓய்வு எடுத்து கொண்டு இருந்தார். வெளிநாட்டிலையா? இங்கே தான், சென்னையிலே ஓய்வு எடுத்து கொண்டு இருந்தார்.
மூட் அவுட்டா? இல்லை இல்லை இது திருப்பி நீங்கள் வந்துடுவீங்க. ஒன்று மூட் அவுட்டாக இருக்கணும், இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கணும். உடம்பு நல்லா இருக்குது. அப்போ மூட் அவுட் செகண்ட் ஆப்ஷன். ஆசை காட்டி பழம் நழுவி பாலில் விழும் நேரத்தில் டப்புன்னு டம்ளர் தட்டி விட்டா அதான் பண்டிகை கூட பார்க்காம வர மாட்டேன்ட்டாரா? பொங்கலாவது பணியாரமாவது போயா அப்படின்னு ஓய்வுக்கு போயிட்டார். சரி, உங்களுக்கு இப்போ அடுத்த கேள்வி எழும். இன்றைக்கி ஓய்வு எடுத்தார்னு சொல்கிறீங்க. முதல் நாள் என்ன செஞ்சுட்டு இருந்த கேள்வி வருதா? முதல் நாளும் ஓய்வு எடுத்தார். அதற்கு முதல் நாள் அப்போதும் ஓய்வு தான் எடுத்தார். இன்றும் ஓய்வு தான். இன்றும் ஓய்வு தான் எடுக்க போகிறார். இல்லை இல்லை, நீங்கள் மதுரை ஜல்லிக்கட்டு மதுரை போயிருக்கார். பாலமேடு போயிட்டாரு. இப்போ இந்த 3 நாள் ஓய்வு எடுத்தார். கொடுக்குறாங்க 3 நாள் ஓய்வு எடுத்தார்ல, அப்போ கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிருக்கும். போயிட்டு இன்றைக்கி வந்துட்டாரா? நாளை முதல் ஓய்வு மீண்டும். நாளைக்கு அலங்காநல்லூர் போயிடுவாரு. நாளைக்கு முடிஞ்சோன்னு ஓய்வு. என்னைக்கு மாநாடு? 8/22. 22. எத்தனை நாள் இருக்குண்ணா? இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. 5 நாள். அதுக்கு நடுவில் அந்த மாநாட்டில் போய் பேசணும்ல, மேடையில் நின்று பஞ்சு டைலாக்லாம் பேசணும். டீம் கோர் டீம் வேற எப்படி நிற்கணும், இந்த திருமணம்லாம் அந்த இந்த வேலையெல்லாம் இருக்குல்ல, அதனால அதுக்கு முன்பு மீண்டும் ஒரு 3 நாள் ஓய்வு எடுப்பார். ஒரு அரிய தகவலை சொல்லுங்க ப்ளீஸ். மறுபடியும் சட்டை போட ஆரம்பிச்சிட்டார். அப்படியா? வெரி குட்யா. டிஷர்ட்லையாப்பா? நல்ல பழக்கம்யா. என்ன தெரியல, திருந்திட்டாரா? வாய்ப்பு இல்லையே. ஒருவேளை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு போடா அப்படின்னு கழட்டி போட்டாரா தெரியல. இருக்கலாம். இதுதான் சின்னவர் நிலைமை. இன்னொன்று, அந்த சின்னவருக்கு ஏன் கொடுக்கலன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது இல்லவா? இல்லை, கட்சியிலேருந்து அந்த கொடுக்க வேணாம்னு முடிவெடுத்தாங்களா, இல்லை குடும்பத்துலேருந்தே முடிவெடுத்தாங்களா சார்? கொடுக்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? என்ன சொன்ன நீ? கட்சியிலேருந்து முடிவெடுத்தாங்களா, இல்லை மூணாவது ஒன்று இருக்கு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கட்சி வேறு குடும்பம் வேறா? துரைமுருகன் வந்து சொல்லிட்டாரா கொடுக்காதன்னு? சொல்லுப்பா. கட்சி வேறு குடும்பம் வேறையா? அவர் என்ன கேட்குறாருன்னா, துரைமுருகன் சொல்லிட்டாரா, டிஆர் பாலு கட்சியிலேருந்து வேறு யாராவது சொன்னாங்களா, இல்லை வீட்டிலேருந்து யாராவது சொன்னால் அந்த குடும்பம் கேட்டுருமா? சரி, கட்சியிலேருந்து வேறு யாராவது எப்படி சொல்ல முடியும்? ரீச் பண்ண முடியுமா? நேற்று கூட துரைமுருகன் வரலங்க. பொருளாளரும் வரல, வேலூர் வரல. வேலு கூட பார்த்த மாதிரி இல்லை. நல்ல கவனிங்க, நல்ல கரெக்டான ஜெகத்ரட்சன் கூட KK சார் இருந்தார், மாசு இருந்தார், அண்ணன் சேகர்பாபு இருந்தார், தென்னரசு இருந்தார். சென்னை வாழ் அமைச்சர்கள் ப்ளஸ் தங்கம் தென்னரசு. ஏன் வேலு ஏன் வரல? வேலு எவ்வளோ எல்லாத்துக்கும் வந்துடுறாப்ல. வேலு எவ்வளோ உப்புக்கு சப்பா ஒரு பெரிய இந்த துறை வச்சிருக்காரு அவரு. வேலு எல்லாத்துலேயும் முன்னாடி இருப்பார். அதுவும் குடும்ப நிகழ்ச்சினா வேலு முன்னாடி இருப்பார். உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் வேலுவுக்கும் சேகர்பாபுக்கு தான் போட்டி. காய்கறி வாங்கி கொடுக்கும். ஆமாம். அண்ணே அண்ணி பார்த்தீங்களா, நேற்று முருங்கை முத்தலை வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் வாங்கிட்டு வரேன் அண்ணி. வேலு கிடையாது. என்ன காரணம் சார் வேலு ஏன் வரல? கட்சிக்கும் தலைமைக்குமான இடைவெளி மிக மிக அதிகமாகி மன வருத்தம் தான். நான் ஒரு மந்திரி, திமுக மந்திரி. நானும் உடல் பண்ணி சம்பாரிச்சிருக்கேன். எல்லோரும் சம்பாதிக்காங்க, நானும் சம்பாரிச்சிருக்கேன். சம்பாரித்து 100 ரூபா சம்பாரிச்சா 100 ரூபாயும் நான் வச்சுக்கல. 80 ரூபா கொடுத்துட்றேன். இப்போ ஒருத்தர் அது வேரி ஆகும். 50 கொடுப்பாங்க சில பேர், 60 கொடுப்பாங்க சில பேர், 80 கொடுப்பாங்க சில பேர். அதிகபட்சம் 80 வரைக்கும் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி எனக்கு சிக்கல் வருது. யார் என்னை காப்பாற்றணும்? தலைமை தான். தலைமை செந்தில் பாலாஜி தலைமை காப்பாற்றியதா? ஏன் வக்கீலாம் வச்சு வாதாடினாங்களா? ஏதா ஏஜியை மாத்திர அளவுக்கு வந்துருச்சு. பொன்முடியை தலைமை காப்பாற்றியதா? அனிதா ராதாகிருஷ்ணனை தலைமை காப்பாற்றியதா? கேஸில் ஒன்றும் வரவே இல்லை தீர்ப்பு. இப்போது வழக்குகளை எதிர்கொண்டிருக்கும் KKSSRஐ காப்பாற்றப் போகிறதா? தங்கம் தென்னரசுவை காப்பாற்றப் போகிறதா? யாரை காப்பாற்றிருக்காங்க இது வரைக்கும்? அப்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. கரெக்டாக? இப்போ நான் எதுக்குப்பா வந்து உங்களுக்கு செலவு பண்ணுகிறோம்? இப்படி தோணுமா தோணாதா? சரி, அவங்க அடையாளம் கொடுத்த திமுக தானே. அப்படி நினைக்கக்கூடிய தியாகிகள் அரசியலில் இருக்கிறார்கள். நீங்கள் தான் சொன்னீங்க பாக்யராஜ் கட்சியிலேருந்து வந்தார். ஆமாம். அவர் இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆளாக இருக்கட்டும். அப்படி யாருங்க நினச்சி பாப்பா? பன்னீர் எடுத்துக்குவோம். இன்றைக்கி ரோசி டீ கடை உரிமையாளராக இருந்தவரை 3 முறை முதல்வர்னு இன்றைக்கி மேடையில் பெருமையாக பேசுகிற அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு 2 கோடி ரூபா கடன் கொடுத்தாரு. வேண்டாம் என்ன இன்றைக்கி அந்த அளவுக்கு பேசிக்கிறான்னா அவருக்கு அடையாளம் கொடுத்தது இது கட்சி. அப்போது அந்த அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு என்னைக்காவது நினச்சிருக்காரா பன்னீர்? இன்றைக்கி ஒரு கோடீஸ்வரர்கள், தமிழகத்தின் கோடீஸ்வரர்கள் வரிசையில் முதல் 10 இடங்களில் அவர் குடும்பம் வரும். அவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க. மினிமம் 20,000 கோடி மினிமம். நான் சொல்கிறது எப்போவுமே அவங்க சம்பாதிப்பில் தொய்வு வந்ததே கிடையாது. போட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி நடுவில் கொஞ்சம் துட்டெல்லாம் விட்டுட்டு திருப்பி போய் அடானிட்ட ஒரு துட்டை விட்டாங்க. கொஞ்சம் இப்போ அடானி ரெக்கவரி ஆனாலும் கொடுத்துருவாங்க திருப்பி. ஸோ அவர் நினச்சி பார்த்துருக்காரா? எந்த அரசியல்வாதி நினைப்பான்? ஃபஸ்ட்டு அரசியல்வாதின்றவன் சம்பாதிக்கிறதுக்கு போகிறான். சுயநலமே. ஒரு சுயநலமையாக இருக்கிறவன் எப்படி பொது எண்ணம் அவனுக்கு வரும்? தலைமையிட்ட மட்டும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீ நியாயம் தான் கேட்குறது. அப்போது இது கருத்து மோதலாக வெளிப்படுமா படாதா? அதோட நீட்சி தான் நேற்று வேலு வராதது. நேருவுக்கும் மனசில் வருத்தம் தான். ஆனால் நேரு கேட்டேன்னா நான் மாநாட்டு வேலையில் இருந்துட்டு ஏதாவது போட்டு உருட்டுவார். மற்றவங்களாம் ஏன் வரல? உண்மையில் இருந்தாருங்க, புல்லட் ஓட்டி இருந்தார். இப்போ மற்ற மூத்த அமைச்சர்கள் IP வரல, MRK வரல. மற்ற மூத்த அமைச்சர்களுக்கு சரி புதுசாக அமைச்சரவை மாற்றம் செய்ய வேணாம். இப்போ ஒரு துறை காலியாகுது, உயர்கல்வித்துறை. அந்த உயர்கல்வித்துறை நான் பார்க்க மாட்டேன்னா அதிமுகவிலிருந்தும் வேறு ஒரு தனி கட்சி நடத்தி விட்டு திமுக சமீபத்தில் திமுகவுக்கு வந்தவரை தான் நீங்கள் நம்புறீங்க. திமுக காரனை நம்பலை தானே? திமுக நம்புறீங்களா நீங்கள்? யாரையாவது
அப்படின்னு ஏவாவில் நினச்சிக்குவாரா? எல்லாருமே அவரே நினைப்பாங்க. திமுக இல்லை எல்லாருமே நினைப்பாங்கல்ல. ஏன் ஏவாவேல் இப்படி நினைப்பார்ல? இந்த குடும்பத்துக்காக நான் வரவு செலவு கணக்கு கணக்கு பார்த்துருக்கேன், உப்பு புளி மிளகா நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், வண்டிக்கு டீசல் பார்த்துருக்கேன், ஏர் செக் பண்ணுறது கூட நான் தான் பண்ணி அமௌண்ட்டை கொடுத்துருக்கேன், வாங்கி வெளியே விட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், முதலீடுகளை செய்திருக்கிறேன். ஒரு காலம் வரைக்கும் நான் தான் கிச்சனில் இருக்கும். எனக்கு இன்றைக்கி ஒரு சிக்கல் வந்துச்சு, நீயா ப்ரெஸ் மீட் கொடு, நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க. குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள அமைச்சர்கள் திமுக வழக்கறிஞர்களை பயன்படுத்துவதை தவிர்க்க தொடங்கிவிட்டார்கள். இன்னொரு தகவலை சொல்லிடுறேன். சமீபத்தில் அப்படியே தான் இருக்கா? பொன்முடிக்கு பிறகு நாங்கள் பார்த்துக்குறோம். பொன்முடியோட அப்பீலையே ரெடி பண்ணது டிஎம்கே வக்கீல் கிடையாது. இப்போ கட்சி எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியுதா? நீங்கள் பாட்டுக்கு பொங்கலுக்கு வீடியோ போட்டுட்ருக்கீங்க, கட்சி என்ன ஆகுது? சரி, இப்போது இது பார்ப்பதற்கு சாதாரணமாக கூட தெரியலாம். இவர் ஏதோ கேட்டார், கட்சியிலேருந்து யாராவது சொல்லி தாத்துட்டாங்களான்னு கேட்டார். யாருக்கு? அப்படியே பெரியவங்கெல்லாம் வந்து கொள்கை குன்றுகள், சுயமரியாதைவாதிகள். 80 வயசாலு ஒரு பொதுச் செயலாளர் இன்பநிதி அமைச்சரவையில் நான் அமைச்சராக இருக்கணும்னு சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய சுயமரியாதை சுடரொலிகள் அவர்கள். கொத்தடிமைங்க மொத்த பேரும். நாளைக்கு இன்பநிதியை திமுக பாலகரணின்னு ஒன்று தொடங்கினா போஸ்ட் அடிக்கிறாங்க, பார்க்குறியா? முதல்ல தொடர்பு தான் அடிப்பார். தம்பி வேலூரில் பேரப்புள்ள இருக்கு, அந்த வேலூரில் அந்த அன்னைக்கே கலைஞர் என்கிட்ட சொன்னாரு, கூசாமல் பேசுவாங்க. இதுதான் இன்றைய தலைமுறை மற்றும் மக்களிடமிருந்து திமுகவை அந்நியப்படுத்துகிறது. பிரிஞ்சு போகிறாங்க அப்படியே. புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு 70s 80s ஈவன் 90s வரைக்கும் தான் சொல்லுவேன் திமுகவோட பிரைம் கலைஞர் இருக்கும்போது. இன்றைக்கி அது சுத்தமாக இல்லைன்றது புரியுதா? இவங்க அதே உருட்டை இப்பவும் உருட்டியிருந்தா எப்படி எடுபடும்? நல்ல அந்த பாருங்க இல்லையோ, நான் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இவங்களை மட்டம் தட்டுறதுக்காக பேசுகிறேன், இல்லை இவங்களை இழிவுபடுத்தி பேசணுன்ற எண்ணத்தில் இல்லை. எப்படிங்க கலைஞருக்காக நடத்தக்கூடிய சென்னையில் நடத்தக்கூடிய ஒரு விழாவில் அவ்வளோ சேர் காலியாக இருக்கும்? கட்சி நிகழ்ச்சியிலே அது பொதுமக்கள் நிகழ்ச்சி, யார் வேணாலும் போகலாம், நீ மொபிலைஸ் பண்ணியிருக்கணும். தலைக்கு 500 ரூபாய். இது வழக்கமாக லட்சம் பண்ணுறது தானே. 2-3 மாவட்டத்துக்கு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கிட போகிறாங்க. திருவள்ளூர், செங்கல்பட்டு, வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை மொத்த பேரும் வந்து ஆளை இறக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கணுமா? என்ன சிக்கல்னு சொல்லிட்டா சிற்றரசு செய்வார். மற்ற இப்போ மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்கள் வேலு ஒரு மாவட்ட செயலாளராக அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அண்ணன் துட்டை கொடுணும். கரெக்டாக? இப்போ ஒரு எவ்வளோ கூட்டு ஒரு 2000 பேரை கூட்டுவான்னு சொன்னோன்னா 2000 பேருக்கும் தலைக்கு மினிமம் 200 கொடுக்கணும் இல்லையா? அவங்களும் 200 தானே? இல்லை, மினிமம் ஸ்டாண்டர்ட் ரேட் 200, நத்திங் பிலோஸ் 200, மேலேயும் கிடையாது. ஃபுட்டு கொடுக்கணும். ஃபுட்டு கொடுக்கணும், கன்வென்ஸு, வண்டி வச்சு கூட்டு வரும், போயிட்டு வரணும். இதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட்டு செலவாகும். யார் இன்றைக்கி யாருமே கட்சிக்காக செலவு பண்ண ரெடி இல்லை, தெரியுதா? அப்புறம் எப்படி தேர்தலுக்கு செலவு பண்ணுவோம்? இப்போ வர்றேன். இப்போது கட்சிக்கும் தலைமைக்குமான இடைவெளி பெரிதாகி கொண்டே இருக்கிறது. இந்த இடைவெளியை சரி செய்வதற்கு கட்சி முயலவில்லை, தலைமை முயலவில்லை. வேலு வரல, துரைமுருகன் வரல, நமக்கு உறுத்தலாக இருக்குது. ஏங்க துரைமுருகன் கலைஞர் இருந்தால் இருப்பாருங்க ஊரில்? அங்கே பக்கத்தில் கோட்டப்புறத்தில் தானே இருக்காரு, என்ன ஊரில் கூட இல்லை, இங்கே தானே இருக்காரு. யார் பின்னாடி நின்று காலையில் இருந்துச்சு போயிடுவாங்களா? அவர் இயலாமையில் இருந்தப்போ கூட முடியாத ஒரு சாயங்காலம் வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க. எல்லா ஃபோட்டோலையும் கேமராலையும் நம்ம மூஞ்சி இருக்கணும். பொன்முடியும் அவரும் இருந்துருவாங்க, ஆற்காடு வீராசாமியும் இருந்தார் ஒரு காலம். ஏன் இல்லை? இன்னொன்று ஒரு அரசியல் தலைவர் அன்னைக்கு பூரா நிகழ்ச்சி வைக்க வேணாமா? தமிழர் திருநாளியாது. இப்போ இந்த வட இந்தியாவிலலாம் கொண்டாடுற மாதிரி விநாயகர் சதுர்த்தின்னு வச்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்திக்கு போயிட்டு ஒரு பூஜை கீஜை போட்டுட்டு முடிச்சுட்டு போயிடலாம். இது தமிழர் திருநாள். இன்று தான் நீங்கள் பிரதமரே கொண்டாடுறாருங்க அங்கே. எக்ஸாக்ட்லி. அவங்க முருகன் வீட்டில் போய் பொங்கலை கொண்டாடி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிஜேபிக்காரங்களே அங்கே கூட்டின்னு போய் எல்லாரையும் போய், அதாவது மொழிப்போர் ஞாயிறு தேவநாய பாவனரை விட மிகச்சிறந்த தமிழறிஞர் மோடின்ட்டு உருட்டுறாங்க. பார்த்தியா? திருக்குறள்லாம் சொல்கிறார். அவங்க இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஏன் புரியல? பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு சம்பிரதாயமாக போயிடுச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கி ஒரு வாழ்த்து, ஒரு வீடியோ முடிஞ்சு போச்சா? இப்படி தான் மக்களோட கனெக்ட் ஆக முடியாது. ஆகலை, அதுதான் விலகி போயிட்டுருக்காங்கன்றேன். இப்போது கட்சிக்காரங்க ஒரு சாதாரண நிகழ்வுக்கு கூட உங்களை மதிக்கலைன்னா எந்த கட்சிக்காரனை நம்பி இந்தாப்பா 20 லட்ச ரூபா வச்சுக்க, உன் தெருவில் ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுன்னு கொடுத்தா அந்த துட்டு போய் சேருமா? பாக்கெட்டில் போட்டுவாங்க. 6 மாதத்துக்கு முன்பு வரை 35+ திமுக ஜெயிக்கிறதா இருந்துச்சுங்க. இன்றைக்கி நிலைமை தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்கு. பெரிய தோல்வியை சந்திக்க போதுங்க திமுக. நான் சொல்லிட்டேன். என்ன ரீசன்னா மக்களோட அதிருப்தி. அதெல்லாம் விட கட்சிக்காரன் உங்களுக்காக வேலை செய்ய போகிறதில்ல. பாரு கட்சி கிடையாது, மணல் கட்சி கிடையாது, ஒரு ஊரில் வர சின்ன சின்ன டெண்டரு கட்சி கிடையாது. மற்ற கவர்மெண்ட்லேயாவது இந்த சத்துணவு வேலை, டிரான்ஸ்போர்ட் வேலை, இபியில் தற்காலிக வேலைன்ட்டு போட்டுன்னு இருப்பான். யாராவது ஒருத்தன் ஒரு ஊரில் ஒரு கட்சிக்காரன் வேலை வாங்கிட்டான்னு அப்படியே போய் அந்த இவரை பிடிச்சி வாங்கிட்டாங்க, இவரை பிடிச்சி வேலை வாங்கிட்டாங்கன்னு ஊருக்கு பரவும். ஸோ இப்போ திமுகருக்கு வேலை கிடைக்குதுன்ற செய்தியாவது பரவும். நீங்கள் இதை கொண்டு போய் இதை எல்லாத்தையும் கொண்டு போய் டிஎன்பிசியில் வச்சிங்க. நல்லது, நல்ல விஷயம், நான் வரவேற்கிறேன். சரி, டிஎன்பிசி மூலமாவது ரெக்ரூட்மெண்ட் பண்ணிங்களா?
ஏற்கனவே நடந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட்டை வெளியிட முடியாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போது எதுக்கு நான் திமுக கட்சியில் இருக்கணும்? அந்த காலம் மாதிரி இந்தியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இன்று திமுகவில் இணைத்து கொண்டவர்களாக கட்சியில் இருக்கிறார்கள். எல்லாமே மொட்டை மாட்டில் போகிற சோத்துக்கு வர காக்கா கூட்டம். கரெக்டாக வேறு ஏதாவது இருக்கா? கொள்கை பிடிப்போடு வருகிறார்களா? பிஜேபியில் இருக்க வரான், பாய்களை ஒழிச்சு கட்டணும், அது ஒன்று தான் லட்சியம், அதுக்காக வருவான். அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சி சாராத ஒரு வாக்காளன் எதற்காக உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லுங்கள், எனக்கு கன்வின்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 200 பாய்ஸ் உருட்டுற மாதிரி நீங்கள் அளிக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை நம்பிடுவாங்களா ஜனங்க? உதயசூரியனுக்கு பொதுவாக வாக்களிக்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, பெரிய கட்சி அப்படின்னு வாக்களிக்கலாம். 21 தப்பு பண்ணிட்டோன்னு ஓட்டு மைக்ரேட் ஆகிட்டு இருக்கு முத்தலீஃப். அது இருந்துச்சுல்ல, அந்த நன்மதிப்பு, அந்த மரியாதை, அந்த அன்பு விடியல் தர கலைஞர் வரைக்கும் இருந்துச்சு. இல்லை, ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்துச்சு, 2021 இருந்துச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. 2021 நான் மறுக்கிறேன் இல்லையோ? இல்லை, பெரிய ஸ்வீப்லாம் கிடையாது. நான் மறுக்கிறேன். ஏன்னா 75 சீட்டு நான் மறுக்கிறேன். 50 சீட்டில் 5000 வாக்கு வித்தியாசம். ஏடிஎம்கே தோத்த சீட்டு டி நகர் 200 200 45. அதில் 20 தொகுதிகள் மேலே 1000க்குள்ள 5000. டிடிவி பிரிச்சதுனால 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அல அடிச்சிருக்கணும் பாஸ். தலைமையில் எதிர்ப்புக்கும் மறந்துடாதீங்க. ஏகப்பட்ட அதிருப்தி. கட்சி ஓட்ட உடசலா இருக்கு. இவ்வளவு ஓட்ட உடசலா இருக்க கட்சியை வச்சு எத்தனை லட்சம்? 2 லட்சம் நம்ம சொன்னாங்க. அந்த 3% தான். 3%, 2.5 முதல் 3% வித்தியாசத்தில் தானே ஜெயிச்சுட்டு வந்தீங்க. 20 வருஷம் கழிச்சு மீண்டும் போட்டியிடும் பிஜேபி மத்திய பிரதேசத்தில் எப்படி ஸ்வீப் பண்ணிட்டு வராங்க? 2/3. அப்போ உங்க திராவிட மாடல் ஆட்சியை விடியல் வரும்ன்றதை யாருமே நம்பல. அன்னைக்கே அந்த கதினா இந்த 2.5 ஆண்டு மிஸ்ரூலுக்கு பிறகு ஜனங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? இது அவர்கள் சிந்திக்க வேண்டும் தான் சொல்றேன். அவர்கள் சிந்திக்கும் நிலைமையில் அன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மரியாதை இருந்தது. சிபிஎம், சிபிஐ, மதிமுக இல்லை, சிபிஎம், சிபிஐ, இவர் விடுதலை சிறுத்தைகள், ஜவஹர்லால் கட்சிக்கெல்லாம் ஒரு மரியாதை இருந்தது. இவங்க கூட சேர்ந்துருக்காங்க. ஒரு மெகா கூட்டணி, சமூக நீதி ஒரு ஃபேக்டர், சமூக நீதி கூட்டணி அப்படின்ற ஒரு. இன்னொன்று, அப்போ பிஜேபி கூட ஏடிஎம்கே பிஜேபி ஒன்றா இருந்துச்சு. அப்போ வேற வழியா இருக்கோ அவங்க கிட்ட போய். இன்னைக்கு என்ன இருக்கு? ஏடிஎம்கே இஸ் கோயிங் டு எமர்ஜ் அஸ் அ டார்க் ஹார்ஸ் இன் 2024 லோக்சபா போல்ஸ். கூட்டணி இல்லை, ஒன்றும் இல்லை நினச்சிருக்கிறாங்கல்ல. தே வில் எமர்ஜ் அஸ் அ டார்க் ஹார்ஸ். எல்லாத்துக்கும் மேலே இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, எல்லாம் சூப்பராக நாங்கள் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்குதா? எஸ்ஐக்கு 20 வருஷம், கல்வி கடன் ரத்து, லேப்டாப்பு, மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும், இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்க. அது எதையுமே நிறைவேற்றலை. அப்போ கொடுத்த வாக்குறுதியெல்லாம் எதிர்பார்த்தாங்களா? இவர் வருவார், செய்வார். இந்த புதிய தலைமுறையில் ஒரு சட்டையர் ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு சட்டையர் வீடியோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ ஆக்சுவலி இப்போ ஒரு பையன் எடுப்பான் அப்படி நோட்டை எடுத்த உடனே கொடு, யார் அப்பா வீட்டு காசு கொடு அப்படின்ட்டு எண்ணிக்கிட்டு இருக்கு, கொடு அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொன்னோன்னு எடுத்து கொடுத்துறியாமா, சிரிமா போஸ்ட் கொடுமா அப்படின்னு சொன்னோன்னு சிரிமா, ஐயா அந்த வைரல் ஆயா மாதிரின்னு இல்லை, இன்னும் நல்லா போஸ்ட் கொடு அப்படின்னு. இவ்வளோதான்ப்பா, இதில் என்னப்பா இருக்கு? சட்டையர், ஜாலியான ஒரு சட்டையர். அதை மிரட்டி புதிய தலைமுறையிலேருந்து அதை தூக்கி அந்த ப்ரோக்ராம் பொடி. எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? அவங்க தூக்கிட்டா அது சமூக வலைதளத்தை எடுத்து போடுவாங்க, தெரிய மாட்டாங்களா? தூக்கா மட்டும் தான் கூட வெளியே தெரிஞ்சிருக்கேன், லைட்டாக போயிருக்கும். அதில் அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவர் ஒரு திமுக சொம்பு போல இருக்குது. அவர் மனம் வருந்தும்படி நாங்கள் இந்த ப்ரோக்ராமை போட்டதுக்கு மன்னிப்பு கோருகிறது. என்ன மனம் வருந்தது? இதில் சிரிச்சுட்டு கடக்கணும், அது ஜாலியாக. அட, அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருந்தால அந்த 4 வருஷம் அப்போ ஒரு முதலமைச்சரை எப்படியெல்லாம் ஏன் இவரே பேசுவார்ப்பா, எடுபடின்னு பேசுவார்ப்பா. அடிமை கூட்டம், எடுபடி அரசுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி இப்போ ஆட்சி நடத்துறது இவங்க இல்லை, அதிகாரிகள் தான் நடத்துகிறாங்க. அதிகாரிகளுக்கு தெரிஞ்சது என்ன? இதை தூக்க வச்சிட்டா அதிருப்தி வராது. ஒரு இடத்துல வருது, 100 இடத்துல வந்துச்சு. இப்போ இது பொலிட்டீஷியன் திங்க் பண்ணுவாங்க. கலைஞர்கிட்ட போய்ட்டு யோ உடியா, எவனு பார்க்க மாட்டேன், முடியாது வேற தொட்டு பெருசாகி அவருக்கு தெரியும். டிஜிட்டல் யுகத்தில் எப்படி அரசியல் பண்ணணுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் இல்லையோ, குத்து மதிப்பாக பண்ணக்கூடாது. போய் இப்போ பண்ணீங்க, அதை தூக்குனீங்க, ஊரே போடுது அந்த வீடியோ எடுத்து. அது போட்டால் அப்புறம் தான் தெரியுது இப்படி தலைமுறையில் ஒன்று வந்துருக்குன்னு. இல்லாட்டி ஏங்க நானும் பார்க்கலங்க. யாருக்கு உட்காந்து டைம் இருக்குது டிவியில் உட்காந்து இந்த ஷோவை பார்த்துன்னு இருக்கிறதுக்கு? பத்தின்னு எரியுது. இதை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, மோகன் அரசியல்வாதி அல்ல. இப்போ மோகனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மிரட்டவனா, விளம்பரம் வராது, கேபிளில் பிடிக்க விட்டுருவேன்னு சொல்லு. அதுவும் முன்ன மாதிரிலாம் இல்லை, கடுமையான விளைவுகளை சந்திப்பீர். இப்படி தான் வார்த்தைகள்லாம். அப்புறம் நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு சரி. ஏன் மோகனும் மற்றவங்கள நம்மக்கிட்ட இதை தூக்கு அதை தூக்குனீங்க? இது வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து கூட வந்தது இல்லையா? நம்ம வந்ததுலேயே நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து போட்டு அடி துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு வீடியோவுக்கும் வரலையா நம்மக்கிட்ட? இது வந்துச்சா உங்களுக்கு ஃபோனு? தேன்கூட்டில் யாராவது கல்லெறிவாங்களா? எக்ஸாக்ட்லி.
ஸோ இதை பண்ணுறாங்கன்னா இந்த அதிகாரிகளுக்கு மோகனுக்கு என்னன்னா அதை தூக்க வச்சிட்டோன்னா இந்த அதிருப்தி இல்லை. எனக்கு தெரிஞ்சு உள்ள இருந்து யாரும் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இது யாராவது தூக்க சொல்றீங்க? தூக்க வச்சு பரப்பி விட்டாங்க. இல்லை அது வந்த உடனே எதிர் டீமே எடுத்துரும். அப்புறம் நீ தூக்குனா என்ன தூக்காட்டி அதை தூக்கிட்டேன்ட்டு போடுவாங்க. இதுவும் சிஎம்க்கு தெரியாது. சிஎம்க்கு இதெல்லாம் தெரியணும். ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்தாங்களா எப்படி சார்? என்ன காரணம்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சிஎம்க்கு அவருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கறதுலையோ துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கறதுலையோ சிஎம்க்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை, விருப்பமும் இல்லை. ரொம்ப பிரியமாக இருக்கார். கொடுத்தா பையன் நல்லா பண்ணுவான். ஆனால் பையனை பற்றின அவரோட பார்வை விளையாட்டு பையன் கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வாங்கினா அதுலேருந்து கமிஷன் அடிச்சுன்னு போய் அவர் சைக்கிள் வாடகை ஓட்டுற பையனை எப்படி பார்ப்பாங்க பேரண்ட்ஸு? பொறுப்பு இல்லாத உடனே வாங்கிட்டு வாங்கினா ஒரு பொறுத்து இது மாதிரி பையனை அவனை பார்க்குறாரு. அவரே குழந்தையாக தானே இருக்கார். அவர் பிள்ளை எப்படி பார்ப்பாரு? அவரே அப்பாவியாக தானே இருக்கார். சூதுவாக்கு தெரில கூட இருக்க 4 லகடப்பாடிகளை நம்பிக்கிட்டு இருக்காருன்னா அப்போ அவர் எவ்வளோ குழந்தையாக இருக்கார், அப்பாவியா? ஸோ அவர் பையனை எப்படி நினைக்கிறார்? பையனும் நான் பொறுப்பை எடுத்துக்கிட்டு பிரம்மாண்டமாக பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன்ட்டு அப்பாவுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வேலைகள் ஒன்றை கூட செய்யவில்லை. பையன் தொட்ட ஃபர்னிச்சர் பூரா வீணாக போச்சு. டேடி 1 crore சிக்னேச்சர் டேடி, தமிழ்நாடு சும்மா புரட்டி போடுவான் டேடின்னு ஆரம்பித்தார். ஏதாவது ஒரு சந்தடி இருக்குது, சிரிக்கிறாங்க. நீட்டு கையெழுத்து வாங்கி போய் பேப்பரெல்லாம் இடைக்கு போட்டு பொறிகள் வாங்கி திங்க போகிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் புல்லட்டில் சின்ன பசங்க மாதிரி போடுது டுப்பு 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 டுப்புன்னு. அதெல்லாம் அந்த காலம். இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. வேறு எது இஷ்யூன்றதே தெரியல. சரி ஏதாவது பேசுவா அப்படின்னு பார்த்தா சனாதனன்னு பேசி இந்தியாவிலேருந்து இந்தியா கூட்டிலேருந்து வெளில அனுப்புகிற லெவலுக்கு கொண்டு போய் தள்ளி விட்டாங்க. நேற்று ஒன்று ஆரம்பிச்சு வச்சுக்கிறேன். என்னது? ஆரிய திராவிட பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு போங்களா? முடியாது. தலை பஞ்சா 2 போட்டு விடு தலைன்னு கூட இருக்க சொல்லியிருப்பான். அவரு எங்க போட்டு விடு தலை அது மாதிரி போட்டுக்கிறேன் பாரு, நல்லா. அவ்வளோதான். அப்புறம் அடுத்த திராவிட வாரிசு எல்லாம் பண்ண வேண்டாமா? ஸோ பையனும் வந்து அப்பாவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதையும் பண்ணி காட்டலை. இளைஞரை நீ செயலாளரான 5 வருடங்களில் இருக்கட்டும், எம்எல்ஏ ஆன 2.5 வருடங்களில் இருக்கட்டும், அமைச்சரான 5 வருடங்களில் இருக்கட்டும், இத்தனைக்கும் எல்லா அமைச்சரவைகளுக்கும் கட்டுப்பாடு வழங்கக்கூடிய சிறப்பு திட்ட செயலாக்கம் எல்லாரும் வந்துடுவாங்க ஜூரிஸ்டிக்ஷனில். கொடுத்து ஒன்றும் இம்ப்ரெசிவாக பண்ணலை. ஸோ இப்போது எல்லா முடிவுகளையும் சிஎம் யாரை கேட்டு எடுக்கிறாரு? ஊருக்கே தெரிஞ்ச கேள்வி. இது யார் கேட்டு? யூசி டீம்கிட்ட கேட்டவொடனே என்ன சொல்லுவார்? நல்ல முடிவு உங்களுக்கு அப்புறம் அவர் கொண்டு வரது கரெக்டான முடிவு கொண்டு வருவார். ஆனால் தம்பியை சுற்றி இருக்கவங்க சரியில்லை, தம்பியை ஏமாத்திடுவாங்க. இது அவங்க அப்பா நம்புவார நம்ப மாட்டாரா? கண்டிப்பாக நம்புவார். நாங்கள் பார்த்துக்குறோம். தம்பி வரம் இல்லாதது அப்படின்னு சொன்னோன்னா அப்பா என்ன சொல்லுவார்? சரி இப்போ என்ன சொல்கிறது, பஞ்சா 2 பேசி விட்ருங்க அப்படின்னோடனே சரி நான் சொல்கிறேன் உடம்பு சரியில்லைன்னு, நீ பாட்டு வேலையை பார்த்துனுறேன், எது பதில் சொல்லுங்கிற? உடம்பு நல்லா இருக்குன்னா நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிய போகுது. மக்களே பேசாம ஏன்பா புழுவுறான் அந்த பையன், ஏப்பா நல்லா இருக்கிறப்பா சிஎம் பார்ப்பா ஒரு நாளைக்கு 5 நிகழ்ச்சி அட்டன் பண்ணுகிறாருப்பா. நீ உடம்பு சரியில்லை நான் சொல்கிறேன், இரு சைக்கிள் எடு, சைக்கிள் நாளைக்கு ஈஸியாக போடுறேன், மொத்த கேமரா வர சொல்லு. அதை பண்ணிங்கன்னா இன்னொரு இந்த இரு நான் இழுக்கிறேன், அந்த இரும்பெல்லாம் கொண்டாடுறேன் வேலை முடிஞ்சிச்சு. அதெல்லாம் பண்ணுண்ணா வாயில் சொல்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து பதவி தரலையோ? யார் இருக்கலாம் அப்படிலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுமே ரியாக்ஷனாக தான் இருக்குது, தெரியுதா? சோஷியல் மீடியாவில் ஏதாவது எழுதும் அப்படி போய் யூட்டர்ன் போடுவாங்க. இவர் சொல்கிறாரு தான் பதவி தரலன்னா நீ பாதி அதிகாரி வீட்டில் இருப்பான், இல்லை வேறு இதில் இருப்பான். இல்லை அந்த தகவல் பரவதில்லை, உடம்பு சரியில்லை சொல்கிறேன். சரி உடம்பு சரியில்லை, உடம்பு நல்லா இருக்குன்னு மறுப்பு கொடுத்தீங்க. யூசி தான் நாட்டையே குட்டிச்சவர் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே, அவ்வளோ ரோசக்காரங்களா இருந்தா. ஆனால் இதில் நடவடிக்கை எடுக்கிறது யூசி, புரியுதா? சிஎம் நடவடிக்கை எடுத்தாருன்னா ஏன்ப்பா 2.5 வருஷமாக சொல்லின்னு இருக்கிறேன் நான். யூசி பற்றி சொல்கிறதுல என்ன அவ்வளோவா அபாண்டமாக சொல்கிறேன் நான், வெரிஃபை பண்ண முடியாது உங்களால். செந்தில் என்ன பண்ணுகிறாருன்னு சொல்கிறேன், 5 நிமிஷம் ஆகுமா வெரிஃபை பண்ணுறதுக்கு சிஎம் நினச்சா? நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க, இப்போ ஊரே சொல்லுது. சொல்லுது. பல மூத்த பத்திரிகையாளர்கள் ஓப்பனாக போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த போன வாரம் நக்கீரனில் வரலையா? நல்ல பியூட்டிஃபுல் ஸ்டோரி அண்ணன், நமது அண்ணன் இளைய செல்வன் எழுதியிருந்தார், நல்ல கட்டுரை. நக்கீரனே சொல்லுது. அது முரசொலியின் வார இதழ் அதிலே வருது. அப்போ அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ல, அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் துணை முதல்வருக்கு மட்டும் ஏன் நீங்கள் பதில் சொல்கிறீங்க, உடம்பு சரியில்லைன்றது மட்டும் ஏன் பதில் சொல்கிறீங்க? அப்போது இந்த பதிலையும் சொல்வது முதல்வர் அல்ல, புரியுதா? சிஎம் இதை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறியா? என்ன எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறான் சிஎம், ஒரு வேளை பார்த்து அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா நேரம் உள்ளே வச்சுருப்பாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு அவர் பார்க்க மாட்டார், இவங்க தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இல்லை சார் தினமலரில் ஒரு காலம் கட்டுரை, செய்தி கூட கிடையாது, கட்டுரை பதில் சொல்லுங்க. இது எதுக்கு இப்போ போய் உதயநிதிக்கு துணை முதல்வர் இல்லைன்ட்டு சொல்லணும்? இல்லை சார் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சா அப்புறம் ஆரம்பிக்கவே முடியாது. அதான் படுத்து கோச்சின்னு தூங்கிட்டாரு.
இன்னொன்று அவர் சொன்ன பதிலை பார்க்கணும். பரபரப்பு செய்திகளுக்காக வதந்திகளை பரப்ப வேண்டும் என்பதற்காகவே சிலர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இது போன்ற வதந்திகளுக்கு உதயநிதியை முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அவரையும் சேர்த்து எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாக இருக்கிறோம் அப்படின்னு அவரே சொல்லி வாயை அடைத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று சொல்லியிருக்காரு, என் உடல்நிலை சரியில்லை என்பதை சொல்லி தவிடிப்பிடி ஆக்கியவுடன் வேறு வழி இல்லை என்பதற்காக இதை போட்டு உருட்டுறாங்க. ஒரு நிமிஷம், என்ன இப்போ தவிடுபடி ஆகிட்டீங்க சொல்லிட்டார்ல, மக்களே மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது எனக்கு என்ன ஸ்பெயின் போலையாம், அதான் தவிடுபடி. போறார் பார்க்கலாமா? அவர் சொன்னார்ல பதில், அதுதான் தவிடுபடி ஆயிடுச்சு. அதுக்காக அந்த பரபரப்பை மறுபடியும் உருவாக்குறதுக்காக தவிடுபொடி ஆகுதுன்னா எப்படின்னா, திருவான்மையூரில் ஆரம்பித்து உத்தண்டி வரைக்கும் சைக்கிளில் போங்க சார். தவிடுபொடி ஆகிடுச்சு நானே ஒத்துக்கிறேன். அப்போ நல்லா இருக்கிறாருப்பா, நான் சொன்ன தப்புப்பா, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வாயில் வந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க, நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இது தவிடுபொடியா? அப்போது இந்த டாக்கையும் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறது யார்? யூசி டீம். இப்போது சிஎம் ஸ்பெயின் போய்ட்டுறாரு, வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரோட்டோகாலில் 10th இருக்கக்கூடிய உதயநிதி அஃபிஷியலி அடிஷ்னல் சார்ஜ் ஆஃப் சிஎம் பவர் கூட டெலிகேட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ யூசி டீமுக்கு வேலை என்ன? அவங்க வழக்கம் போல் பார்த்துக்குவாங்க. உதயநிதிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து அபூர்வாவுக்கு ஹவுசிங்க்கு கொண்டு வந்தேன், மாற்றி விட்டீங்களா 10 மாதத்தில். நான் சந்திரமோகனை கார்ப்பரேஷன் கமிஷனாக போடணும்னு சொன்னேன், எங்கள் லாஸ்ட் மினிட்டில் மாற்றி விட்டீங்களா. அசம்பிளியில் எம்எல்ஏக்கு தேன் பாட்டில் கொடுக்கணும்னு சொன்னேன், பாட்டில் எடுத்து மண்டையில் அடிச்சிடுவாங்கன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லி மாற்றி விட்டீங்களா. உதயச்சந்திரன் லீவில் போக சொல்லுன்னு ஒருவேளை உதயநிதி சொன்னால் நடக்கும்னு நான் நினைக்கல. ஆனால் பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? கூட இருக்கானே அப்புறம் காலி பண்ண இருந்தால் தானே, இதானே சான்ஸ், லீவில் போக சொல்லேன். இல்லை அது இருக்குது சார். உதயநிதி ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து யூசர் டீம் சொல்கிறதான் கேட்குறாரு. பட் ஆனால் உதயநிதியோ கேட்கணும்னு என்ன இருக்குது? இன்னொரு விஷயம் சொல்லு முடியும். உதயநிதி கூட இருக்கவங்களும் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பார்க்குறாங்க. நான் சொன்னால் செய்யணும் அப்படி பார்க்குறாங்க. அதை பார்க்குறாங்க. இன்னொன்று இப்போது நான் தான் 2.5 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பேசுகிற எதுவுமே சிஎம் காதுக்கு போகல. ஆனால் உதயநிதி காதுக்கு என்னால் விஷயத்தை ரீச் பண்ண முடியுமா? முடியாதா? அதான் ரீச் பண்ணுறீங்க. தேன் பாட்டில் நேரடியாக உதயநிதி காதுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போக முடியும். அப்போ இவங்க ஊற்று தெரிஞ்சு போய் உதயநிதிக்கு ஒருவேளை கோபம் வந்து, வாய்ப்பில்லை, ஒருவேளை கோபம் வந்து உதயச்சந்திரன் லீவில் போக சொல்லிட்டா, அண்ணா மறப்போம் மன்னிப்போம்னு கலைஞர் யாருக்குன்னு சொல்லிக்கிறாரு, அதெல்லாம் எங்கள் அப்பாட்ட போய் பேசிக்க கிளம்பு அப்படின்ட்டாங்கன்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கு. உதயச்சந்திரன் எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்? ஓ நீங்கள் அப்படி வரீங்களா? இன்னைக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கா, எது சொன்னாலும் தலையாற்ற பொம்மை முதல்வர் இருக்காரா? அப்புறம் எதுக்கு இவர்? நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஃபேக்ஸ் மட்டும் யாருக்கிட்டையும் பொறுப்பை மட்டும் ஒப்படைச்சிட்டு போயிடாதீங்க. நான் உங்கள் கூட வர்றேன், அங்கேருந்து நம்ம பார்த்துக்குவோம். யாருக்கிட்டே ஒப்படைக்கக்கூடாது, யாரையும் நம்பாதீங்கன்னா. ஸ்டாலின் இவருக்கு அது ஏற்ற மாதிரியான ஒரு ஆலோசனை இல்லையா? ஆமாம், எங்கள் அப்பா கூட சொல்லிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, பையன் வந்து எல்லா எம்எல்ஏக்கும் மலத்தேன் பாட்டில் கொடுக்கலான்ட்டு ஒரு நல்ல ஈவெண்ட் அது. அதை சொல்லி பையன் சொன்னால் சரியாக வருது. அசம்பிளி பாட்டில் எடுத்து மண்டை அடிச்சிருவாங்க, நான் அதை நம்புறாரு பாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு வசதி, இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு டிஸ்டர்ப் ஆகிறத உதயச்சந்திரன் ஏன் விரும்புவார்? முருகானந்தம் ஏன் விரும்புவார்? நேற்று தான் நம்ம பேசணும், போக்குவரத்து தொழிலாளிக்கு 2000 கொடுக்குறது வக்கில், புலிக்கு பால் ஊட்டுறதுக்கு 19.5 கோடி ஒதுக்குனாங்கன்னு சொல்கிறோம். இது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இந்த மேட்ரு. இப்போ குறைந்தபட்சம் உதயநிதி காதில் இதை போட்டு புலிக்கு பால் ஊட்டுறதுக்குலாம் 20 கோடி வேணாம், இப்போ எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்து விடுங்க. சர்ஜரி பண்ணுறதுக்கு ஏப்பா சிசேரியன்பா பிரசவம்னா, அப்புறம் சிசேரியன் இருக்காதா? ஏன் புலிக்கு மட்டும் சிசேரியன் ஆகாதா? புலி சிறுத்தைக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி என்ன அப்படின்னு சொன்னோன்னா உதயநிதி இதை புட்டிட் ஆன் ஹோல்டுன்னு சொல்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சுக்குவார் சார். இங்கே பாருங்கள், சைக்கிள் டெண்டரு, அந்த தென்னை மரம், தேங்காய் மட்டை, இந்த அளவுக்கு நம்மளால் ரீச் பண்ண முடியும் சார். இது கெட்ட பேராகும். போக்குவரத்து தொழில் திரும்பி 19க்கு பிறகு தெருவில் நிற்க போகிறாங்க, உங்களுக்கு தான் கெட்ட பேர், ஒரு 2000 கொடுத்துட்ருங்க, கோவத்தை தணிக்கலான்னு சொன்னால் கேட்டுப்பார். இது எதுக்கு அனுமதிக்கணும்? உதயநிதிக்கு கையில் பவர் வந்துச்சுன்னா நீ போக்குவரத்து தொழிலை பற்றி பேசுவார். இப்போ நீங்கள் புலிக்கு பிரசவம் பார்த்துருக்கலாம்ல, ஃபண்டு ஒதுக்கலாம்ல. உதயநிதிக்கே இது லாஜிக்கலாக தோன்றுமா தோன்றாதா? புலிக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு 20 கோடியை விட போக்குவரத்து தொழிலாளிகள் முக்கியம். அடுத்த மாதம் அரசு ஊழியர்கள், ஜனவரி டிஏ இன்னும் கொடுக்கல. அதுதான் சார் முக்கியம்னு சொன்னால் கேட்டுப்பார். இந்த ரிஸ்க்கை எதுக்கு எடுக்கணும்? முருகானந்தமும் உதயச்சந்திரனும் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு, என்ன சொன்னாலும் கையெழுத்து போடுறதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குதுப்பா. சரி, இன்னொரு கேள்விக்கு நான் வரேன். இன்னொரு நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓகே, ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக உதயநிதி ஆக்கவில்லைன்னு ஒரு விஷயம் இருக்குது சார். இன்னொரு விஷயம் எப்படி பார்க்கணும், அதுக்கு துர்கா ஸ்டாலின் எப்படி ஒத்துக்குவாங்க? ஏன்னா அவங்க தான் விருப்பப்பட்டாங்க. அவர் உதயநிதி அவர்களே நிறைய இடத்த சொல்லிருக்காரு, எங்கள் அம்மாவால் தான் நான் கட்சிக்கே வந்தேன், அமைச்சர் பொறுப்புலேருந்து எல்லா விஷயத்தையும் வந்து உதயநிதி அவங்க அம்மா தான் கை கட்டினார். அப்படி இருக்கும்பொழுது
ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்கிறாருன்னா திருமதி துர்கா ஸ்டாலின் அதுக்கு சமாளிப்பாங்க, எப்படி சமாளிப்பாங்க? துர்கா ஸ்டாலின் எது சொன்னாலும் சிஎம் கேட்பதில்லை. துர்கா ஸ்டாலின் சொல்லிலாம் கேட்குறதா இருந்தால் நேரம் துர்கா ஸ்டாலின் மூலமாக எத்தனை டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ராஜமூர்த்தியிலேருந்து அவங்க துர்கா ஸ்டாலின் சொந்த ஊர்லேருந்து கிளம்பி வருவாங்களா இல்லையா? ஒரு விஷயம் துர்கா ஸ்டாலினால செஞ்சுக்கணும். அவங்க தங்கச்சி தான் பல விஷயங்கள் பார்த்துருந்தாங்க. எதுவுமே நடக்கிறதில்ல. சபரீசன் சொன்னால் நடக்கிறதில்ல. ஏப்பா உதயநிதி சொன்னால் நடக்கிறதில்ல. உதயநிதி போட்ட போஸ்டிங் அப்ரூவ் 10 மாதத்தில் தூக்கி அடிக்கிறானுங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிற நீ? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அபூர்வாவுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்தது உதயநிதி, கரெக்டாக? 10 மாதத்தில் அந்த அம்மா தூக்கி அடிக்கிறாங்க. என்ன பண்ண முடிஞ்சு உதயநிதியெல்லாம்? அவங்க நினச்சதான் நடக்குது. பையன் சொல்லி நடக்கலை, இப்போ அண்ணியார் சொல்லி கேட்டுருவாங்களா? இளைஞரணி மாநாடு மிக எழுச்சியோடு நடக்கணும். இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதில் சொல்லிட்டு விட முதல்ல சும்மா இருந்துருக்கலாம்ல. இப்போ இந்த மாதிரி அறிவிக்கிறதுனால தொண்டர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. ஏங்க அரசியலும் தெரிலங்க, அதான் அரசியலும் தெரிலங்க. இந்த வதந்திலாம் நல்லதுங்க, உதயநிதிக்கு நல்லது, இளைஞரணி மாநாடு வேண்டியதானே. என்ன கெட்டு போகுது இப்போ? ஆமாம், துணை முதல்வர்னா இன்னும் 10 பேர் கூட வருவாங்க. நம்ம போய் தலையை காமிச்சிட்டு வந்துடலாம். மாநாட்டுக்கு 2 பேனர் வைக்கலாம், தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்கல்ல, யூட்டர்ன் ஆகிடும்ல கொடுத்தா பண்ணிவிட்டு. அது மாநில உரிமைகளுக்காக நடத்தப்படும் மாநாட்டுனா உதயநிதியை கரெக்டாக சொல்கிறேன், 30 நிமிஷம் மாநில உரிமைகள் பற்றி பேச சொல்லுங்கள். நான் பொது வாழ்க்கை விட்டு போய்ட்றேன் முத்தலீஃப். எதையும் ரெஃபரன்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. சவால் பேசுவார். பேப்பர் பார்க்கக்கூடாது. ஒன்றே போடுவோம். அப்புறம் பேப்பர் பார்த்து படிக்கிறது என்ன பெரிய கம்ப சுத்துறமா? எதையும் ரெஃபர் பண்ணக்கூடாது. நீங்கள் முதல்ல நான் பேசுகிறேன்யா, நீங்கள் பேச சொன்னீங்க, நான் சவால் ஏற்றுக்கிறாங்க. பேப்பரை பேச சொல்ல எப்படி எடுபடும்? 90களில் மாநில உரிமைகள் பற்றி வைகோ பேசுகிறாருன்னா அதுக்காகவே மாநாடு நடக்கும். 2 ஹவர் பேசுவோம். விடியெல்லாம் மடையில் நினைச்சிட்டு பார்ப்பாங்க சார். வைகோ 93ல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, 92ல் வைகோ மாநில உரிமைகள் பற்றி பேசுகிறான்னு நான் போய் நின்றுருப்பேன். ஊரே நிற்கும் அன்னைக்கு. வைகோ என்ற அந்த 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 ஒற்றை சொல்லுக்காக 4 மணி நேரம் பேச சொல்லுங்க. அப்போ 7ஏன்னு ஒரு லைனில் போயிட்டு இருந்துச்சா? நீங்கள் இப்போ சொல்லுங்கள், உதயநிதிக்கு துணை முதல்வர் கிடையாதுன்றது சொல்லுங்கள். இளைஞரணி மாநாடு முடிஞ்ச பிறகு சொல்லியிருக்கலாம்ல. எதுக்குங்க சொல்லணும்? அவ்வளோதான், இவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு, அவ்வளோதான். எதுக்கு சொல்லணும்? அது த்ராட்டில் நீங்கள் உங்களுக்கு யூடியூப் சேனலில் வேலை வெட்டிலாம் பேசிட்டு இருப்பீங்க, பதில் சொல்லுமா? போயா சொல்லிங்க. நானா சொன்னேன் துணை முதல்வர்? நானா சொன்னேன்? நீங்களா சொல்லிக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் துணை முதல்வர் கொடுக்குறதா இல்லையன்றது முடிவு உங்கள் கையில். நான் நினச்சா கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன். நீ சொல்கிறபடிலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அது பாட்டுக்கு விட்டா. இப்போது அது போல் விட்டுருந்தா மாநாட்டில் ஒரு பெப்பு ஏறும், துணை முதல்வரும் தீர்மானம் போகிற அளவுக்கு போயிருந்திருக்கும். அப்போ உதயநிதியோட கரம் லேசாக வலுவாகும். அது உதயச்சந்திரனுக்கு நல்லதா? மொட்டிலே கருக்கி விட்டுறேன். செம்ம கோவம் வந்துருச்சான் உதயநிதிக்கு. தகவல் இந்த மாதிரி இவர் தான் கெடுத்து விட்டாருன்னு உடனே காலையில் பொங்கல் சாப்பிட்டு போய் பட்டு தூங்கிட்டார் கோவத்தில். அவ்வளோதான் அவருடைய கோவம். கோவத்தை எப்படியாவது வெளிப்படுத்தணும்ல. நல்ல 2 பொங்கல் கொண்டு வான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பட்டு தூங்கிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு தான் இருந்துச்சுக்கார். நேற்றுங்க பெரிய கோவமாக இருக்குது. செம்ம கோவம் வந்துச்சு. தூங்கிடுவோம் போய் வந்துச்சு வந்துச்சு அதான் வராதுன்ற வந்துச்சுன்னா போய் தூங்கிடுவார். இதுவும் உதயச்சந்திரனுக்கு தெரியும். அதனால தான் அவ்வளோ தைரியமாக இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அழகிரி மாதிரி கடையை விரிக்கணும், வேட்டியை மடிச்சு கட்டிடு. ஏன்டா யாரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, யாரு ஆட்சி, யாரா முடிவெடுக்கிறதாங்க அப்படின்னா ஓடுவாரு போற உதயச்சந்திரன் பார்த்துட்டு இருப்பார்ல. அதே அழகிரி அன்னைக்கு ஒரு லகட பாண்டி இவர் உள்ள வராராம். அழகிரி லகட பாண்டி சார் அப்பா அப்பா ஏய் எனக்கு தான்றாப்பா பட ஓவரா இருக்கு ஃபீலிங்கு. உள்ள போயிட்டு வெளியே இருந்தா கொன்றுவான் நான். உதயநிதி இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான்னு கூடவே இருந்து பார்க்குறாங்கல்ல 2 வருஷமா. தெரியும் உங்களுக்கு. கட்டை விரிச்சிருந்தார் நான் உதயநிதி. யாரு கவர்மெண்ட் என்ன நினச்சிட்டு இருக்கு? ஏன் இன்னொன்று இவர் பண்ணார்ல ஸ்டாலின், பொண்ணுடைய விட்டு பேச வைக்கிறது, வீட்டில் பேச வைக்கிறது, வீட்டில் சாப்பிடாம போச்சுங்கிறது, இளைஞரணி செயலாளர் பதவி ரிசைன் பண்ணுறது 2-3 வாட்டி இந்த நாடகம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? காலையில் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுவார். அப்புறம் சித்தரஞ்சன் சாலையில் நானும் போயிருக்கேன். சித்தரஞ்சன் சாலையில் ஐயோ ரிசைன் பண்ணுறேன்னு போய் எல்லாம் நின்று ஷபீரை வெட்ட வந்தாங்க. ஞாபகம் இருக்குது? ஆவடி நாசர் டீமு ஒரு பிக் ட்ராமா இங்கே நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு பேசுனதுக்கு அவர் வீட்டில் பண்ணுவாங்க. நானும் ஷபீரும் தான் போனான். போனோன்னா 9:30 செய்தி பரவுச்சு. 11 மணிக்கெலாம் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு போம்பா. அதை பண்ண வேணாமா? ஆனால் இவர் கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறாரு பார்த்தியா? விடிய டெய்லியும் படம் பார்த்துட்டு இருந்தால் இப்படி தான் தூங்குவீங்க. புரிஞ்சுக்குங்க. சினிமா இன்ட்ரெஸ்ட். படம் பார்க்காம ட்விட்டர் ரிவ்யூ எப்படி போட முடியும்? யூர் ரைட். படம்னா என்ன தேட்டருக்கே வரலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ப்ரொடியூசருக்கு ஃபோன் போகும், அண்ணன் படம் பார்க்கணுன்றாரு.
இந்த நுங்கம்பாக்கத்தில் 4 பேர் 5 பேர் பார்க்குற ப்ரிவியூ இங்கே தேட்டர்லாம் இருக்குது லேக் வியூ. நிறைய இதில் அந்த இடத்துல இருக்குது. போய் படம் பார்த்துட்டு தான் வேலை. விடிய படம். அப்போ உங்களோட அக்கறை யார் மேலே இருக்கு? இவர் வந்து மில்லர் படம் உரிமைகளுக்கான படம் அப்படின்னு இவர் சொன்ன உடனே அவர் தனுஷ் நன்றி பாராட்டம் நான் சொல்கிறாருன்னா போன் நல்லா நன்றிங்க. இல்லை பத்தியா அப்போ சினிமாக்காரனுக்கு தான் ஆட்சி நடத்துறியா? இல்லை நான் தனுஷை சொல்கிறேன் சார். நான் தனுஷ் ஃபேன். ஏய் மேன். அப்போ அந்த இவங்களுக்கெல்லாம் விவசாயிகளை கைது பண்ணாங்கல்ல, அதெல்லாம் எந்த மனித உரிமை? இப்போ வாங்க, சிஎம் வந்து பொங்கல் வாழ்த்து செய்திட்டு என்ன சொல்லியிருந்தாரு? தமிழ் புத்தாண்டு தவிர மற்ற எல்லாம் சமத்துவ பொங்கல். தமிழ் படிச்சிடவா? உழவர்கள் பற்றி என்ன சொல்லியிருந்தாரு? உழவர்கள் திருநாள்னாரு. உழவர் திருநாள், உழவருக்கு இதெல்லாம் பண்ணார். அப்போ மேல் மாலை இருக்கவனா உழவர் இல்லையா? சட்டி பண்ண செய்கிறவனா உழவர் தானே? பரந்தூர். பரந்தூர், அதுவும் வந்து உழவர் திருநாள் 100 வாட்டி சொல்கிறீங்களே. 2200 ஏக்கர் நெல் விளையிற பூமியா பரந்தூர்? யாரை நம்பியும் இல்லை. அங்கே ஏரி பாசனம். ஏரி பாசனத்தில் யாரையும் நம்பாமல் ஏரி பாசனம். அந்த உழவன் தான் போராடுறான். அந்த உழவன் தான் மேல்மாலை போராடுறான். அந்த உழவனை தூக்கி குண்டாசில் அடைச்சிட்டு உழவர் திருநாள் கொண்டாடுறீங்களா? திருநாள் இதைத்தாங்க எல்லா மீடியாவும் எடுத்து சொல்லணும். மக்களுக்கு 1000 வேலை இருக்குது, நாம் தான் தொகுத்து நினைவுபடுத்தணும். இதை ஊடகங்கள் செஞ்சால் அவங்கள மிரட்டுற வேலையை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கேட்கணுமா வேணாமா? உழவருக்காக இப்படி உருகுகிறீர்களே, மேல்மாவில் நீங்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்தவர்கள் உழவர்கள் இல்லையா? கடைசி வரைக்கும் ஒருத்தர் விடாமையே வச்சிருந்து இப்போ சமீபத்தில் விட்டாங்கல்ல அருள். ஏன் விட்டீங்க? ஃபஸ்ட்டு ஏன் அடைச்சிங்க? ஏன் விட்டீங்க? நீதிமன்றம் வந்து சொல்லிச்சு ஏதோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து குற்ற சட்டம் போட்டது தவறு, ஏதோ உள்நோக்கத்துடன் குற்ற சட்டம் போடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அது கோர்ட்டு அந்த கோர்ட்டே வந்து நாளைக்கு விடுதலை பண்ணால் இவங்களுக்கு வந்து அது அசிங்கம். கோர்ட்டு வந்து ஹேபியஸ் கார்பஸை கேன்சல் பண்ணக்கூடாது. எந்த சூழ்நிலையில் நீங்கள் அருள் மேலே குண்டாஸ் போட்டிங்கன்றதை போட்டுட்டு அருளுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணோம். போட்டதுக்கு காரணமான மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3 மாதம் ஆச்சு அருள் குண்டாஸ்க்கு போய் 3 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காங்க. யார் நஷ்டம் தர்றது? நீங்கள் ட்வீட் போட்டு போயிடுவீங்க, உழவர்னு உருட்டிட்டு ஒரு ட்வீட் போட்டு போயிடுவீங்க. ஜெயிலில் இருந்தது யார்? இந்த மேல்மால் தான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்களே சார் 1:30 மணிக்கு நைட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ண. மேல்மா தான் நான் போனேன்ல, மேல்மா தான். அருளெல்லாம் கடுமையாக இழுத்துட்டு போனாங்க ரோட்டில். அப்படியே தரன்னு ஒரு லேடிக்கிட்ட போய் பேசினார்ல, நாங்கள் பைட்டு இருக்கோம். அந்த லேடியை பொம்பளை போலீஸ் ஒரு ரூமுக்குள்ளே தள்ளி வெளியில் கதவை சாத்திட்டு புருஷன் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தப்பத்தன்னு கதவை தட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து திறந்து விட்டு புருஷனை எங்கே வச்சுருக்காங்கன்னு மறுநாள் ஈவினிங் வரைக்கும் தெரியல. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன். என்னையா 26/11 தாக்குதல் நடத்தின தீவிரவாதிங்களா அவங்க? இதை பண்ணிவிட்டு உழவருக்காக சிஎம் பேசுகிறதுக்கு வாய் கூச வேணாம் அவருக்கு. என்ன விஷயம்னா அவருக்கு அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது. சிம்பிளாக கேட்குறேன், உங்களோட வாக்குகளுக்கு வேட்டு வைக்கிற வேலையை அதிகாரிங்க செஞ்சிட்ருக்காங்களே, 6-7 பேரை குண்டாசில் போட்டிருக்காங்களே, அதுக்கு காரணமானவங்க மேலே குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமாம்மா? இல்லையோ சொல்லு. என்கிட்ட டேய், நான் கஷ்டப்பட்டு ஓட்டு வாங்குறதுக்கு தெருவாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஃபார்மர்ஸை போய் குண்டாஸில் போடுறீங்களேடா பைத்தியக்காரங்களா, எவன்டா இதை பண்ணதுன்ற கோவம் குறைந்தபட்சம் வந்திருக்கணுமா? நம்ம இப்படி சொன்னால் 10-15 விஷயத்துக்கு ஒரு கோவம் வரணும். கோவம் பல்லு பிடுங்கின மாட்டு உள்ள ரேஸ் நடத்துனது கூட கோவம். ஒரு அமைச்சர்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி போகாத கூட கோவம் வந்துருக்கும். வெள்ள அப்போது என்ன நடக்குதுன்றதே தெரியாமல் எதற்குமே கோவப்படாமல் அதிகாரிகள் சொல்வதை அப்படியே ஒப்பிக்கும் ஒரு முதல்வரிடம் 8 கோடி மக்கள் கொண்ட மாநிலம் சிக்கி கொண்டால் என்னவாகும்? இது ஒரு திமுக, ஒரு ஸ்டாலின், ஒரு உதயநிதியோடு இந்த சிக்கல் நிற்கப் போவதில்லை. நாமளும் கடன் வாங்கி கொண்டிருந்த மாநிலம்தான் என்றாலும் கடன் கட்டுக்குள் இருந்ததா இல்லையா? பிடிஆர் எப்படி நிர்வாகம் பண்ணார்? 1000 ரூபா தானே, நான் தரேன்னே, உடனே பார்த்துக்கிறேன்னே, சமாளிக்கலான்னே. அவர் அந்த நம்பிக்கை கொடுத்து சப்ளஸ் அவர் தான் தள்ளிட்டு வந்தாரா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல், நெருக்கடியான சூழல், அண்டு எதிரி தரப்புலேருந்து ரியாக்ஷனே வராதுன்றது தெரியும். மிக ஈஸியாக நாம் இதை செஞ்சு முடிச்சிட முடியுன்றது தெரியும். மேலும் இந்த ப்ரெசண்ட் செட்டப்பில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நம்மளோட பவர் போகும் அப்படின்றது தெரியும். ஏனென்றால் வரலாறு காணாத வகையில் இந்த செந்தில்வேலன், தினேஷ், முருகானந்தம், உதயச்சந்திரன் ஆகியோர்கிட்ட அதிகாரம் குவிந்து கிடக்கிறது. கட்சியில் என்ன முடிவென்றாலும் இவர்கள் தான் எடுக்கிறார்கள், ஆட்சியில் என்ன முடிவென்றாலும் இவர்கள் தான் செய்கிறார்கள், எந்த அதிகாரியை எங்கே நியமனம் செய்ய வேண்டும் என்றாலும் இவர்கள் தான் செய்கிறார்கள். குறைந்தபட்சம் இந்த ஆஃபீஸர்ஸோட போஸ்டிங்கிற அதிகாரம் உதயநிதிக்கு போச்சுன்னா அவருக்கு வேண்டிய 4 பேரை போடுவார்ல. இப்போ உதயநிதிட்ட அதிகாரம் போன பிறகு சந்திரமோகனை சென்னை கார்பரேஷன் கமிஷனராக போடுறதுலேருந்து அவர் யார் தடுக்க முடியும்? உதயச்சந்திரன் நினச்சா தடுக்க முடியுமா? முடியாது.
முடியாது. ஏன் இதை அலோவ் பண்ணுவார் உதயச்சந்திரன்? இன்னொன்று எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துடும் அப்புறமா உதயநிதி மேல. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பவர் அங்கே ஷிஃப்ட் ஆனா குறிஞ்சியில் கூட்டம் அதிகம் இருக்கும். ம். சிஎம் ஊரில் இல்லை. அப்போ என்ன சொல்லி நிப்பாட்டுவார்? அதுவும் வந்து அது ஒரு இந்த உதயச்சந்திரன் வாழ்கிறதே ஈகோவுக்காக. சந்திரமோகன்லாம் வந்து திருப்பி கார்பரேஷன் கமிஷனாக உட்காந்துட்டான்னா உதயச்சந்திரன் தூக்கில் தொங்கிடுவார். அவ்வளோ ஈகோ. நான் முடியாதுன்னு சொல்லி ஒருத்தன் வந்துட்டானுங்க, அவ்வளோதான். அப்போ அதை எப்படி அலோவ் பண்ணுவார்? இதனால தான் எல்லாம் சேர்ந்து சார் வாரிசு அரசியல், எலெக்ஷன் வருது, தம்பி ஏமாத்திடுவாங்க, தம்பி கூட இருக்க ஆட்கள் சரியில்லை, வேண்டாம் அப்படின்னோடனே இப்போதைக்கு இல்லைன்றதையாவது சிஎம் சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கு இல்லை கவனம் இருந்துட்டாலும் கவனம் இருந்திருக்கலாம். ஆனால் உதயநிதி அவர்கள் வாயை அடைத்து விட்டானா அப்போ கொடுக்குற ஐடியாவே இல்லையா உங்களுக்கு? உங்கள் அப்பா சிஎம்மாக இருந்தபோது உங்களுக்கு துணை முதல்வர் ஆகணுன்ற ஆசை இருக்குது, நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது உங்கள் பிள்ளைக்கு துணை முதல்வர் ஆகணுன்ற ஆசை வருமா வராதா? இப்போது வராமல் எப்போது எப்போது வரும்? ஏன்னா திருப்பி நீங்கள் ஆட்சிக்கு வர போகிறதில்ல. அதை நான் சூசகமாக சொன்னேன். இன்னொன்று லெட் ஹிம் கெட் ட்ரெயின்டுன்றேன். லெட் ஹிம் கெட் ட்ரெயின்ட். இன்னும் 2 வருஷம் இருக்குது. இதுதான் நடந்தது. இந்த மோதல் வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான மோதல் வந்து வெடிக்கும்ல? ஒன்றும் வெடிக்காது. ஏங்க அது ஒரு 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 நல்ல வெடி, நாட்டு வெடியாக இருந்துச்சுன்னா வெடிக்கும். நம்பு போன டப்பாஸ் எப்படி வெடிக்கும்? சரிங்க சார், பொறுத்து வந்து பார்க்கலாம் திமுகவில் எந்த மாதிரியான நகர்வுகள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இளைஞரணி அந்த மாநாடு சேலத்தில் முடிந்த பிறகு வந்து மாற்றங்கள் நடக்கலாம், அல்லது தேர்தலுக்கு பிறகு வந்து உதயநிதி அவர்களுக்கு அந்த பதவியை கொடுக்கப்படலாம். ஸோ அது வரைக்கும் பொறுத்திருக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.